الحمد لله رب العالمين وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري. اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني وزدني علما. رب اغفر لي ولوالدي ولجميع المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات وجميع العلماء من المفسرين والمحدثين والفقهاء ولكل من خدم الدين ونصره ونشره ودعا إليه وجاهد في سبيلك بماله ونفسه حتى أتاه اليقين. اللهم اغفر لنا وارحمنا وعافنا وارزقنا علما نافعا وعملا صالحا ورزقا حلالا. மதிப்பிற்குரிய கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சீராவை, அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை படிப்பதற்காக நாம் எல்லாம் இப்போது தயாராகி இருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சீராவை பற்றி பேசும்போது ஒரு சிறிய, அதாவது ஒரு முன்னுரையை சென்ற அமர்விலே நாம் பேசினோம். சகோதரர்களே சகோதரிகளே, இன்னும் சில விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் நினைவுபடுத்தி கொண்டு நாம் நம்முடைய தலைப்புக்குள்ளே செல்வோம். நீங்கள் யாரை அதிகமாக விரும்புவீர்களோ, நல்லா கவனிங்க. அல்லாஹும்ம ர்ஸுக்னா ஹுப்பக வ ஹுப்ப ரசூலிக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஹுப்ப ஸஹாபத்தி நபியிக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஹுப்ப ஸாலிஹீன். நீங்கள் யாரை அதிகமாக விரும்புவீர்களோ, உள்ளத்தால் உண்மையாக நேசிப்பீர்களோ, அவர்களை பற்றி அறிந்து கொள்வதிலே நீங்கள் ஆர்வமாக இருப்பீர்கள், ஆசையோடு இருப்பீர்கள். இதுதான் யதார்த்தம். உங்களுக்கு ஒருத்தரை பிடிக்கலைன்னா அவரை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ளவும் ஆர்வப்பட மாட்டீர்கள், ஆசைப்பட மாட்டீர்கள். ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லி நான் உங்களுக்கு இதை புரிய வைக்க முயற்சி பண்ணுறேன். இந்த கணவன் மனைவி குடும்ப வாழ்க்கை, அது அடிக்கடி அப்பப்போ நான் இடையில சொல்கிறது வழக்கம். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் யாருக்காவது அது பிரயோஜனப்படுங்கிறதுக்காக வேண்டி, தூரத்தில் உள்ள ஏதாவது ஒரு உதாரணத்தை சொல்கிறதுக்கு நம்ம வாழ்க்கையில் உள்ள சில உதாரணங்களை சொன்னால் அது கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்குமேங்கிறதுக்காக வேண்டி தான் அதை சொல்கிறது. யாரும் கோச்சிக்காதீங்க. என்னென்னா, எந்த மனைவிக்கு கணவன் மேலே உண்மையான ஒரு அன்பு, கணவன் மேலே உண்மையான அன்பு இருக்குமோ அந்த மனைவி என்ன ஆசைப்படுவாங்கன்னா, என்னுடைய கணவனுக்கு எது பிடிக்கும், என்னுடைய கணவன் எப்படிப்பட்டவர், அவருடைய விருப்பம் என்ன, அவருடைய வெறுப்பு என்ன, எப்படி நடந்துக்கிட்டா அவருக்கு பிடிக்கும், அதே போல் அவருடைய மற்ற விஷயங்களை பற்றி, அவர் எப்படி, அவருடைய அறிவு என்ன, அவருடைய அனுபவம் என்ன, இந்த மாதிரி அவரை பற்றி தெரிஞ்சு கொண்டு அவரோட ஒரு பற்றோடு இருக்கிறதுல அந்த மனைவி ஒரு ஈடுபாடு காட்டுறதை நம்ம பார்ப்போம். எந்த மனைவிக்கு கணவன் மேலே இப்படிப்பட்ட ஒரு அன்பு இல்லையோ அந்த மனைவி கணவனை பற்றி தெரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் கூட அவங்க ஒரு மெனக்கெடு எடுக்கவே மாட்டாங்க, அதை பற்றியே அலட்டிக்க மாட்டாங்க. அதே போல தான் ஒரு நல்ல கணவர் தன்னுடைய மனைவி மேலே ஒரு அன்புள்ளவராக இருப்பாரே, ஆனால் தன்னுடைய மனைவிக்கு பிடித்தமானது, மனைவி எப்படிப்பட்டவள், இந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சு கொண்டு அந்த மனைவியோட இன்னும் டீப்பான முறையில் ஒரு அக்கறையோடு இருக்கிறதுல ஒரு ஆர்வம் காட்டுவார். இது பொதுவான ஒரு வழக்கம். இது இப்போ என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், இது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனுபவமாக பார்த்துருப்பீங்க. சில பேர் ப்ளஸ்ஸாக பார்த்துருப்பீங்க, சில பேர் மைனஸாக பார்த்துருப்பீங்க. அல்லாஹு தஆலா எல்லாருக்கும் ப்ளஸ் ஆக்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் துவா செஞ்சுக்கிறேன். ஆமீன். இப்போ என்னன்னு சொன்னால், இந்த ஒரு உதாரணத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஆண்கள் பெண்கள் நம்மளையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் இப்போ நீங்கள் கொண்டு உங்களுடைய மனக்கண்ணில், உங்களுடைய அறிவு கண்ணில் நிறுத்தி பாருங்கள். நம்ம எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தெரிந்து கொள்வதற்கு ஆசைப்பட்டிருக்கிறோம். அவங்க எப்படி சாப்பிடுவாங்க, எப்படி தூங்குவாங்க, அவங்களுக்கு எது பிடிக்கும், அவங்க எப்படி தொழுவாங்க, அல்லாஹ்ட்ட எப்படி பேசுவாங்க, அவங்க தொழும்பொழுது குர்ஆன் எப்படி ஓதுவாங்க, அவர்கள் மக்கள்கிட்ட எப்படி பழகுவாங்க,
அவங்க என்னென்ன செஞ்சாங்க, ஒரு நாளையில காலையில எந்திரிச்சதுலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி அந்த தன்னுடைய நாளை கழிப்பாங்க, அவங்களுடைய குணம் எப்படி இருக்கும், ரசூலாவுடைய முகம் எப்படி இருக்கும், ரசூலா தாடி வச்சிருந்தாங்களே அந்த தாடி எப்படி இருந்துச்சு, ரசூலா ட்ரெஸ் போடுவாங்களே அந்த ட்ரெஸ் எப்படி இருக்கும், இப்படிலாம் நம்ம ஆசைப்பட்டிருப்போம். எப்போது என்றால் ரசூல்லா மேல உண்மையான பாசம் இருந்திருந்தால். சரியா? இப்ப ரசூல்லாவை பற்றி நான் பொதுவாக சொல்றேன், இங்க வகுப்புல உள்ளவங்களை நான் சொல்லலை. இன்றைக்கு பெரும்பாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சீராவை படித்தவர்கள் எத்தனை முஸ்லிம்கள் அப்படின்னு நீங்க ஒரு கணக்கெடுங்க. இன்னும் குரான் தர்ஜமாவே படிச்சு முடிக்கல முஸ்லிம். எப்படி இன்றைக்கு குரான அரபில ஓதுனதோட சரி, ஓதுனவங்க நான் எடுத்துக்கிறேன். இந்த குரான் தர்ஜமா அதனுடைய டிரான்ஸ்லேஷனை மொழிபெயர்ப்புகளை படிச்சிருக்கிறாங்களா? ஒரு தடவை முழுசா அல் ஃபாத்திஹால ஆரம்பிச்சு குல்லவுது பிரப்பின் நாஸ் வரைக்கும் நான் ஒரு தடவை முழுமையாக நிதானமாக கரெக்டாக அடையாளம் வச்சு எவ்ரிடே அல்லது எவ்ரி 2 டேஸ்க்கு ஒரு தடவை நான் தர்த்தீபாக ஒரு தடவை முழுமையாக குரான் தர்ஜமாவை முடிச்சிருக்கிறேன் அப்படின்னு எத்தனை பேர் இருக்கீங்க? அப்போ குரான் தர்ஜமாவையே இன்னும் முடிக்கலங்கும் போது இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சீராவுக்கு நம்ம எங்கேருந்து போகிறது? அப்போ முஸ்லீம்களுடைய நிலைமை இன்னைக்கு அப்படி இருக்குது. அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா ரசூல்லா மேலே பாசம்னு சொன்னால் மௌலூது ஓதுனா போதும், ஷிர்க்கு அது. அதை ஓதுனா அதை போய் ரசூல்லாவுடைய பிரியத்துக்கு அடையாளமாக வச்சிருக்கிறாங்க. ரசூல்லா மேலே மீலாது ஓதுனா மீலாது கொண்டாடினா போதும், அது ஒரு பெரிய பிதஅத், அது கிறிஸ்துவர்களுடைய பிதஅத், அது அதை செஞ்சால் போதும் அப்படின்னு விளங்கி வச்சுக்கிட்டு இதுதான் ரசூல்லாவுடைய அன்புக்கு அடையாளமாக வச்சிருக்கிறாங்க. நான் அதனால தான் சொன்னேன், அன்புன்னு நான் எதை சொல்கிறேன்னு சொன்னால் உண்மையான அன்பை சொல்கிறேன். இந்த போலியான அன்பு தான் இப்படி கன்னத்தில் போட்டு கண்ணில் இப்படி அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னோன்னே கண்ணில் இப்படி தடவிக்கிறது, சொச்சோங்கிறது, அப்புறம் இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு சடங்குகள். ரசூல்லா என்ன சொல்லியிருக்காங்க? நீங்கள் ரசூல்லா மேலே பிரியமாக இருந்திருந்தீங்கன்னா ரசூல்லாவை அறிஞ்சிருப்பீங்க. அவங்க யார், எப்படிப்பட்ட நிலையில் அவங்க அனுப்பப்பட்டாங்க, அவங்க என்ன பணி செஞ்சாங்க, அவங்க எப்படி ஒரு மனிதனாகவும் ஒரு அல்லாஹ்வுடைய அடிமையாகவும் அல்லாஹ்வுடைய ரசூலாகவும் ஒரு முஸ்லீமாக மூமினாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வாழ்ந்தாங்க. இதெல்லாம் நம்முடைய ஆராய்ச்சிக்கு வந்திருக்கும், இதெல்லாம் நம்முடைய அறிவுக்கு வந்திருக்கும், இதெல்லாம் நம்முடைய படிப்பில் நம்ம உட்படுத்தி இருப்போம். இப்போ அல்ஹம்துலில்லாஹ் இந்த முஸ்லீம் ஸ்கூல்கள்லாம் வந்ததுக்கு பிறகு ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாறுகளை பற்றி மற்ற விஷயங்களை பற்றி ஏதோ சிலபஸில் கொண்டு வந்துடுறதுனால கொஞ்சம் தப்பிச்சிச்சுங்க நம்ம பிள்ளைங்கள். நம்முடைய நிலைமையை நினச்சி பாருங்க எந்த அளவுக்குன்னு சொல்லி. ஸோ அதனால நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னு சொன்னால், சகோதரர்களே, அதாவது இந்த சீராவை நல்ல கவனிங்க, இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. இந்த சீராவை நாம் படிக்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நம்முடைய கல்புல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல முஹப்பத்தை கொண்டு வந்துடணும், உண்மையான முஹப்பத்தை கொண்டு வரணும். சரிங்களா? என்ன சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, சஹீஹுல் புகாரியுடைய அறிவிப்பு, ரொம்ப ஒரு முக்கியமான ஹதீஸ், ஈமானுடைய பாடத்தில் இமாம் புகாரி கொண்டு வராங்க. லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா கூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸ் அஜ்மஈன். உங்களில் யாரும் மூமினாக ஆக முடியாது, உங்களில் யாரும் மூமினாக ஆக முடியாது எதுவரை நான் அவரிடத்திலே மிக பிரியத்திற்குரியவனாக ஆகின்றவரை. யாரை விட? மிவாலிதிஹி, அவனை பெற்றெடுத்த தந்தையை விட, வலதிஹி, அவன் பெற்றெடுத்த பிள்ளையை விட, வன்னாஸ் அஜ்மஈன், மக்கள் அனைவரையும் விட. கவனிக்கணும், இந்த முஹப்பத்து நம்மை தூண்ட வேண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு. புரியுதுங்களா? சஹாபாக்கள் இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேலே உள்ள முஹப்பத்தை நிறைவாக கொடுக்கப்பட்டார்கள். அவங்கள பார்க்க ரசூல்லாவை பார்க்க அது மட்டுமல்ல, பார்த்தவங்க மட்டுமல்ல, பார்க்காதவங்களும் அப்படித்தான். தாபிஈன்கள் ரசூல்லாவை பார்க்கல, ஆனால் எவ்வளவு நேசம் வச்சுருந்தாங்க, எவ்வளவு அன்பு வச்சுருந்தாங்க. அப்போ நம்முடைய
அந்த அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேல இந்த கரை புரண்டு ஓடக்கூடிய வெள்ளம்னு சொல்லுவாங்க பாருங்க, அணைகளை எல்லாம் தாண்டி கொண்டு ஓடக்கூடிய வெள்ளம்னு சொல்லுவாங்க பாருங்க, அடைகள் மடைகள் எல்லாம் தாண்டி கொண்டு ஓடக்கூடிய வெள்ளம்னு, அந்த மாதிரியான அன்பு நம்முடைய உள்ளத்தில் பீரிட வேண்டும், அப்படியே பொங்கணும். அந்த அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சீராவை நாம் படிப்பதற்கு அறிந்து கொள்வதற்கு நம்மை தூண்ட வேண்டும். பல உதாரணங்களை நம்ம சொல்லலாம். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களுடைய அந்த முஹப்பத்தை பற்றி நம்ம இன்ஷா அல்லாஹ் இடையில வரும். அதே போல் ஹதீஸுடைய கிதாபுகள் நிறைய இருக்கு. ஸோ என்னன்னு சொன்னால், இந்த முஹப்பத்து தான் அல்லாஹுவின் மேலேயும் அல்லாஹ்வுடைய தூதர் மேலேயும் இந்த முஹப்பத்து தான் இன்னைக்கு வந்து மைனஸாக இருக்குது நம்ம இடத்துல. ஏன்னா சில பேருக்கு 100% மைனஸாக இருக்குது, சில பேருக்கு அப்படியே அந்தந்த இது அளவுக்கு. ஸோ இதுதான் இன்றைக்கு நம்முடைய ஈமானே உயிரோட்டம் இல்லாமல் ஈமானே செத்து போய் இருக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்கு. அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். இப்போ விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த சீராவை நம்ம படிக்கும் பொழுது நம்ம எது தூண்டுகிறது என்று சொன்னால் அதை நம்ம கவனிக்கணும். அதுக்காக தான் இந்த விஷயத்தை சொன்னேன். யா அல்லாஹ், நான் உன்னை நேசிக்கிறேன், நீ அனுப்பிய உன்னுடைய நபியை நான் நேசிக்கிறேன். நான் அப்படி அந்த நபியை நேசிக்கின்ற காரணத்தால் அந்த நபியுடைய வரலாறை தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அந்த ரசூலுடைய சீராவை, அவங்களுடைய வாழ்க்கையை நான் தெரிந்து கொள்ள ஆசைப்படுறேன். அப்படிங்கிற அந்த தூய எண்ணம் நமக்கு இருக்கணும். தூய வரலாறை படிக்கும் பொழுது தூய அன்பும் அந்த தூய எண்ணமும் நமக்கு இருக்கணும். நம்மளை எப்படி நம்ம ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அதாவது நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்கிற மாதிரி. புரியுதுங்களா? நான் ரசூல்லாவுடைய காலத்தில் வாழ்ந்தா அவங்கள பார்த்தா எனக்கு என்ன ஒரு ஃபீலிங் வரணுமோ அப்படிப்பட்ட ஒரு ஃபீலிங்கை, அப்படிப்பட்ட ஒரு உணர்வை நம்ம இன்ஷா அல்லாஹ் இந்த சீராவுடைய பாடத்தில் நம்ம கொண்டு வரணும். அதுலேயும் குறிப்பாக ஷேக் சஃபியூர் ரஹ்மான் முபாரக்புரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அல்லாஹ் அவருடைய கபரை பிரகாசமாக்கி சொர்க்கமாக்கி தருவானாக. அவங்க எழுதின இந்த சீராவுடைய புக்கு அல்ஹம்துலில்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு புக்கு தான் அது. அதாவது இதை படித்து அப்படியே நம்ம தொடர்ந்து போகும் பொழுது அந்த ரசூல்லாவோட வாழ்கிற மாதிரி, அவங்களோட பயணம் செய்கிற மாதிரி, அவங்களோடைய அந்த போரில் கலந்துக்கிற மாதிரியான ஒரு உணர்வை, ஒரு உண்மையான ஒரு உயிரோட்டமாக அவங்க எழுதின இந்த புத்தகத்தில் அந்த உயிரோட்டத்தை நம்ம பார்க்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த ரஹீக்குல் மக்தூம் என்ற அந்த ஒரு பெரிய நூலுடைய சுருக்கம் தான் இப்போ நம்ம படிக்க போகிறோம். இன்ஷா அல்லாஹ் இதை படித்ததுக்கு பிறகு அடுத்து வாய்ப்பு இருக்குமே, ஆனால் அந்த பெரிய நூலை நம்ம படிக்கலாம். அப்போ நோக்கம் இதுதான். சரிங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நாம் பிறக்கவில்லை என்றாலும், அவர்களுடைய காலத்தில் நாம் வாழவில்லை என்றாலும், அல்லாஹு தஆலா அந்த அன்பிலிருந்து நம்மை மஹ்ரூமாக்காமல் இருக்க வேண்டும். புரியுதுங்களா? அத்தகைய ஒரு பற்று, அத்தகைய ஒரு ஈமானுடைய தேட்டத்திலிருந்து நாம் இழப்பிற்குரியவர்களாக ஆகிவிடாமல் இருக்க வேண்டும். அந்த அன்பை, அந்த பாசத்தை நம்ம உணரணும். சரிங்களா? இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா நமக்கு அதற்கு அந்த நசீபை தந்தருள்வானாக, தௌஃபீக்கை தந்தருள்வானாக. இப்போ இந்த முதல் பாடத்தில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்? சரி, இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம வந்து எப்படி தெரிஞ்சுக்க போகிறோம் முதல்ல அப்படின்னு சொன்னால், அவர்களை ஒரு நபியாக ரசூலாக தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா? அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உலக மக்களுக்கெல்லாம் அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட ஒரு நபியாக, ஒரு ரசூலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். அப்படி தெரிந்து கொள்ளும்போது அவங்களுடைய தாவா பணி, அவங்களுடைய அழைப்பு பணி தான் அவங்களுடைய வாழ்க்கையை. இன்றைக்கு எதை முஸ்லீம்களில் 99.99% மக்கள் விட்டு விட்டார்களோ, மறந்து விட்டார்களோ, புறக்கணித்து விட்டார்களோ. புரியுதுங்களா? அல்லாஹ் பாதுகாக்கணும் நம்மளை. நாளைக்கு மறுமையில் வரும்போது மிகப்பெரிய குற்றவாளிகளாக நாம் வருவோம். அந்த பணியை நாம் செய்யவில்லை என்றால் அல்லாஹ் பாதுகாக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதை நான் இங்கே சுருக்கமாக சொல்லிடுறேன். நம்ம உள்ளார சீராக்குள்ளார போவோம். இப்படி நிறைய விஷயங்கள் இடையில வரும்போது இதை டச் பண்ணாமல் இருக்க முடியல, ரொம்ப டீப்பாகவும் போக முடியல. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் 2 பக்கம் இருக்கும். அவங்களுக்கு 2 பார்ட் ஆஃப் லைஃப். ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் என்னன்னு சொன்னால், அவர்கள் அல்லாஹுவை வணங்கியது. ரசூலுல்லாவுடைய லைஃபே அப்படிதாங்க. அல்லாஹ்வை வணங்கணும், தொழுகணும், திக்ர் செய்யணும், அல்லாஹ்வை வணங்கணும், தொழுகணும், திக்ர் செய்யணும். இந்த இபாதத், அதை பற்றியான சிந்தனை, அதில் ஆர்வம், நாட்டம். புரியுதுங்களா? அப்படிதான் சஹாபாக்களை உருவாக்கி வச்சிருந்தாங்க. அதான் முஸ்லீம்னால என்ன, இபாதத்தில் ஆர்வம் உள்ளவர் முஸ்லீம். அடுத்து வாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய 2வது பார்ட், லைஃபுடைய 2வது பார்ட்.
ரெண்டாவது பார்ட் என்னன்னு சொன்னால் அதான் தாவா. தான் அல்லாஹ்வை வணங்குனாங்க, மக்களை அல்லாஹ்வை வணங்குவதின் பக்கம் அழைப்பார்கள். அல்லாஹ்வை இவங்க துஆ செய்வாங்க, மக்களை அல்லாஹ்வின் பக்கம் தாவா செய்வாங்க. புரியுதுங்களா? துஆ தாவா, துவாவுக்கும் தாவாவுடைய அர்த்தம், தாவாவுக்கும் துவாவுடைய அர்த்தம். அதை பிரித்து சொல்றதா இருந்தால் அல்லாஹ்வை துவா செய்யறதுன்னு சொன்னால் அல்லாஹ்வை வணங்குறது. குரானில் வந்து இபாதத்துங்கிற அந்த வார்த்தை வந்து ரொம்ப குறைவாக பயன்படுத்தப்பட்டிருக்கும், எதுவுங்கிற வார்த்தை வந்து அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கும். ஏன்னா இபாதத்தில் மிக முக்கியமானது துவாங்கிறதுனால இபாதத்துக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா இந்த துவாங்கிற வார்த்தையை குரானில் பெரும்பாலும் பயன்படுத்தி இருப்பான். சரிங்களா? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய லைஃபுடைய ஒரு பார்ட் வந்து துஆ, அதாவது இபாதத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய லைஃபுடைய செகண்ட் பார்ட் வந்து தாவா, அதாவது அல்லாஹ்வுடைய அடியார்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பது. புரியுதுங்களா? தான் அல்லாஹ்வை வணங்குறது, அடியார்களை அழைத்து கொண்டு வந்து அல்லாஹ்விடத்தில் விட்டு நீங்களும் அல்லாஹ்வை வணங்குங்கன்னு விடுறது. அதில் அவங்க வந்து ரொம்ப கவனமாக இருப்பாங்க. இந்த ரெண்டுத்துக்குமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கஷ்டம் எடுத்துப்பாங்க, சிரமம் எடுத்துப்பாங்க. நம்ம இந்த ரெண்டுத்துல எதுக்குமே கஷ்டம் எடுக்கிறது இல்லை. இபாதத்து செஞ்சாலும் எப்படி நம்ம இபாதத்தை பழகி வச்சிருக்கிறோம்னு சொன்னா, உடல் நோகாத இபாதத்து. தொழுகைக்கு நின்னா கால் வலிக்கக்கூடாது, ருக்குல குனிஞ்சா முதுகு வலிக்கக்கூடாது, சுஜூதுக்கு போனோம்னு சொன்னா அங்கேயும் குடியிருதுல இடுப்போ எதுவோ என்ன தலையோ எதுவுமே வலிக்கக்கூடாது. இப்படி வலிக்காத நோகாத இபாதத்தை தான் நம்ம பழகி வச்சிருக்கிறோம். புரியுதுங்களா? அப்படியே மேல் மினிக்கியா, அப்படியே பட்டும் படாமையோ, அப்படியே ஒரு இந்த பாவனை காட்டுற மாதிரி அப்படியே. புரியுதா? நோன்பு வச்சா கூட எப்படின்னு சொன்னா, நம்ம நோன்பு இருக்குது அதையும் தெரிஞ்சுக்குங்க. பசி தெரியாத நோன்பு. காலையில் டிஃபன் சாப்பிட மாட்டேன், மத்தியானம் லஞ்சு சாப்பிட மாட்டேன்னு சொல்லி சஹரில் வச்சு கட்டுன்னு கட்டிட வேண்டியது. எங்கேருந்து பசிக்கும்? அப்புறமா இஃப்தார் சமயத்தில் நான் டிஃபன் சாப்பிடல லஞ்சு சாப்பிடுன்னு சொல்லிட்டு இஃப்தார் வச்சு ஒரு கட்டிட வேண்டியது. அதுவும் 3 இஃப்தார். இன்றைய காலத்துலலாம் எத்தனை இஃப்தார்? 3 இஃப்தார். அது என்ன அலிம்சா 3 இஃப்தார்னு கேட்குறீங்களா? மகரிபுக்கு முன்னாடி ஒரு இஃப்தாரா, அப்புறமா மகரிப்லாம் தொழுதுட்டு வீட்டுக்கு போனோன்னு அப்போ ஒரு இஃப்தாரா, அதுக்கப்புறம் தராவி தொழுதுட்டு போனோன்னு ஒரு இஃப்தார். ஸோ நம்ம என்ன செய்கிறோம்? நோன்பு வச்சா கூட அந்த நோன்புல பசி, அப்படியே கடுமையான பசியை உணர்ந்து ஒரு களைப்பு, கொஞ்ச நேரத்துக்கு கண்ணுலாம் அப்படியே சொக்குற மாதிரி, அப்படிப்பட்ட ஒரு நோன்பு நம்ம வைக்கிறோமானா இல்லை, பசியே தெரியாத நோன்பு. அப்படிதான் நம்ம நோன்பு வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இதில் வேறு என்னன்னு சொன்னால், நோன்பு வந்து பரக்கத்தாக இருக்கணுமா. அது என்னப்பா நோன்பு பரக்கத்தாக இருக்கணும் அப்படின்னா, நல்லா சாப்பிடணுமா, சஹர் நல்லா சாப்பிடணுமா, இஃப்தார் நல்லா செய்யணுமா கேட்டால் நோன்பு வந்து பரக்கத்தாக இருக்குமா. டே, நோன்புனா பட்டியாக கிடக்கிறதுப்பா. அந்த பட்டினியை நீ ஃபீல் பண்ணாதான் நோன்புடைய பரக்கத்து. எப்படி? அந்த பட்டினியை ஃபீல் பண்ணணும், அதுதான் நோன்புடைய பரக்கத்து. நம்ம எப்படி மாற்றி வச்சுட்டோம்? சஹரில் நல்லா சாப்பிட்டா பரக்கத்து, இஃப்தாரில் நல்லா சாப்பிட்டா பரக்கத்து, நிறைய வகையை சாப்பிட்டா பரக்கத்துன்னு மாற்றி வச்சிருக்கிறோம். சரி விடுங்க. என்ன இப்போ என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய செகண்ட் பார்ட்டை பற்றி தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். செகண்ட் பார்ட் என்ன? தாவா. முதல் பார்ட் என்ன? துஆ. துஆங்கிறது பெட்வீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ட் ஹிஸ் ரப், அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில உள்ள அந்த வணக்க வழிபாடுகள், அது வந்து துஆன்னு சொல்லுவோம். இப்போ தாவா என்ன? நமக்கும் ரசூலுல்லாஹ்க்கு இடையில, நாம் அல்லாஹ்வுடைய அடியார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி வந்து அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைத்தார்கள், நம்மளோட ரசூலுல்லாஹ் எப்படி பழகுனாங்க, நமக்கு என்னென்ன சொல்லி கொடுத்தாங்க, என்னென்ன நேரங்களில் எப்படி எப்படிலாம் நம்மளோட இடத்துல வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய அக்லாக்குகளை வெளிப்படுத்தினாங்க. அப்போ இதுதான் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த லைஃபுடைய ரெண்டாவது பார்ட்டு. இதான் மெயினான, இது வந்து ஒரு மெயினான பார்ட்டு. சீரான்னு சொல்லும் பொழுது இந்த ரெண்டாவது பார்ட்டை நம்ம அதிகமாக படிச்சுப்போம். முதல் பார்ட் இருக்கு பாருங்க, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் இடையில உண்டான அந்த ரிலேஷன்ஷிப்பு, அதை வந்து அக்கீதா, ஈமான் சம்பந்தப்பட்டது அக்கீதா பாடத்தில் படிப்போம். அதில் ரசூல்லாங்கிற வார்த்தை வராது, ஆனால் என்ன, அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றி தான். அப்புறம் ரசூல்லாவுடைய தொழுகை, நோன்பு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தர்மம், அவங்களுடைய ஹஜ், அதெல்லாம். இப்போ இந்த ரெண்டாவது பார்ட் தாவாவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதா இருந்தால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய லைஃப்பை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதா இருந்தால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்ட காலத்தில்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக ரசூலாக அனுப்பப்பட்ட காலத்தில் அந்த அரேபிய சமுதாயத்தவர்கள், அந்த அரேபியர்கள் எப்படி இருந்தார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவங்க வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க, அவங்க வந்ததுக்கு பின்னாடி எப்படி மாறினாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அந்த அரபுகள் அல்லாத மற்ற இன மக்களும் இருந்தாங்கல்ல இந்த உலகத்தில். ரோமர்கள் இருந்தாங்க, பாரசீகர்கள் இருந்தாங்க. அந்த ரோமர்களில் தான் இன்றைய காலத்தில் உள்ள ஐரோப்பியர்கள் எல்லாமே வருவாங்க. அப்புறம் ஆப்பிரிக்கர்கள், கருப்பு நிற நீக்ரோக்கள் அவங்கெல்லாம் வருவாங்க. அப்புறம் நம்ம அரபு அல்லாத அஜமிகள், இந்த ஆசியர்கள் எல்லாமே வருவாங்க. இப்போ இவர்களெல்லாம் எப்படி இருந்தாங்க, எந்த நிலையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனுப்பப்பட்டாங்க, அதை நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அதனால தான் ஷேக் சஃபியுர் ரஹ்மான் முபாரக்புரி ரஹிமஹுல்லா முதல்ல நீங்கள் சீராவுடைய பாடத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அரேபியர்களுடைய சமய நெறிகள், சமூக நெறிகள் எப்படி அரேபியர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்படுறதுக்கு முன்னாடி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அப்படி பார்க்கும் பொழுது இந்த அரேபியர்கள் யாருடைய வழித்தோன்றர்கள் என்று பார்த்தா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய நேரடி வழித்தோன்றர்கள் தான் அந்த மக்கா மதீனா. அதே போல் அந்த அரேபிய தீபகற்பத்தை சுற்றி இருக்கக்கூடிய அந்த அரேபியர்கள் எல்லாமே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மகனாராகிய, அதாவது இந்த யமன் இருக்காங்க பாருங்க, இந்த யமன் நாடுகளில் அந்த காலத்தில் பூர்வீக அரபிய குடிமக்கள் இருந்தாங்க. அப்புறம் இந்த ஈராக்கு, ஈரான், இந்த பகுதிகளில் அந்த அங்கே உள்ள அந்த பாரசீகத்தை தழுவிய அந்த மக்கள் அவங்க இருந்தாங்க. அப்புறம் ரோமர்கள் இருந்தாங்க. அல்லாஹு தாலாவுடைய கட்டளைப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க ஈராக்கிலிருந்து முதல்ல எகிப்து போகிறாங்க. அப்புறம் அங்கேருந்து திரும்ப அவங்க பைத்துல் முகத்தஸ் பாலஸ்தீனத்துக்கு அவங்க வர்றாங்க. அதுக்கு பிறகு அவங்களுடைய அந்த எகிப்தில் கல்யாணம் பண்ண ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த முதல் குழந்தை பிறக்கும்ல அவங்க துவா செய்கிறாங்க. முதல் குழந்தை இவங்களுக்கு பிறகுது. ரெண்டாவது தான் சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு அந்த குழந்தை இசாக் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பிறக்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அந்த வம்சத்தில் வந்தவங்க எப்படி வர்றாங்க, அதையும் நம்ம இன்ஷா அல்லாஹ் பின்னாடி இன்னும் கொஞ்சம் டீப்பாக படிப்போம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு மக்கால விட்டுறாங்க. அப்படி விடும் பொழுது அந்த யமனுடைய குடும்பத்தார்கள் மக்கால குடியேறாங்க. அந்த ஜம்சம் அது பின்னாடி கொஞ்சம் வரும். அப்போ அந்த யமனுடைய குடும்பத்தார்களோட கலந்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் திருமணம் முடிச்சு அதிலிருந்து அப்படியே சந்ததிகள் உருவாகக்கூடியவங்க தான் மக்கா மதீனா. அதை சுற்றி உள்ள இன்றைய அரபிய தீபகற்பம், அதாவது அரபிய தீபகற்பம் சொன்னால் எது வரைக்கும் வரும் அப்படின்னு சொன்னால் யமனுடைய பார்டர் வரைக்கும், அதே போல் சவுதி அரேபியா, இப்போ உள்ள சவுதி அரேபியாவுடைய அந்த ரியாத்துடைய அந்த கடைசி வரைக்கும் பஹ்ரைன் வருது பாருங்க, அது வரைக்கும் உள்ளது எல்லாமே அரபிய தீபகற்பம் அந்த நாடு. இங்கே உள்ள அரபியர்கள் எல்லாமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வழித்தோன்றர்கள். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த இடங்கள் ஒரு பாலைவனமாகவும் ஒரு பொட்டல் பூமியாகவும் தான் இருந்துச்சு. அதாவது காபத்துல்லாவை பொறுத்த வரைக்கும் நம்முடைய மூத்த அறிஞர்கள் ரெண்டு கருத்துக்களை சொல்றாங்க. அதுல மிக ஆதாரபூர்வமான கருத்து என்னன்னு சொன்னா, காபத்துல்லாங்கிறது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலிருந்து இருந்துச்சு. அதற்கு முன்னாடி எல்லா நபிமார்களும் அங்க ஹஜ்ஜுக்காக உம்ராவுக்காக வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வெள்ளப்பிரளயத்துல அது முற்றிலுமாக அழிக்கப்பட்டதுக்கு பிறகு, புரியுதுங்களா, அதுக்கப்புறம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்தில் அது உயர்த்தப்பட்டுச்சு, திரும்பவும் புதுப்பித்து கட்டப்பட்டது என்று. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்துக்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வம்சத்தில் இஸ்ரவேலர்களுடைய நபிமார்களும் காபத்துல்லாக்கு ஹஜ் செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க, உம்ரா செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க, அல்லாஹுடைய வணக்க வழிபாடுகளை செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க. ஆனால் பெரிய அளவு மனிதர்களுடைய அந்த வாழ்க்கை என்பது அங்கே தொடரலை. இபாதத்துக்காக வருவாங்க, இருப்பாங்க, போயிடுவாங்க. ஆனால் மனித சந்ததிகள் பெருசா யாருமே அங்கே இல்லை. ஸோ இதான் அதனுடைய ஒரு சுருக்கமான ஒரு நிலவரம். இப்போ என்ன, இந்த அரபிய தீபகற்பத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னாடி வந்த அந்த அரபியர்கள் இருக்கிறாங்களே, அதாவது ஒரு பெரும்பாலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலிருந்து என்ன தௌஹீத் அவங்களுக்கு கிடைச்சிச்சோ அந்த தௌஹீதில்
அதாவது அந்த இறை வழிபாடு. தௌஹீதுன்னு சொன்னால் ஓர் இறைவனை வணங்குவது, அந்த ரப்பை தொழுகிறதோ திக்ரு செய்கிறதோ துவாங்கிறதோ. இந்த வணக்க வழிபாடு அரபியர்களிடத்துல பரவலாகவே இருந்துச்சு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய இஸ்மாயில் நபிமார்களுடைய வம்சத்தில் வந்ததுனால இந்த தௌஹீது சார்ந்த வணக்க வழிபாடு என்பது அவர்களிடத்தில் ஒரு நீண்ட காலம் வரைக்கும் அப்படியே பின்பற்றப்பட்டு வந்தது. ஆனால் இந்த நபிமார்களுடைய காலத்திலிருந்து சரியா அந்த காலங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தூரமாக அந்த தௌஹீதில் பலவீனம் ஏற்பட்டது. அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்கக்கூடிய அந்த வணக்க வழிபாடுகளில் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதிலிருந்து விலகுனாங்க. மற்ற அதாவது அஹ்லாக்குடைய விஷயங்கள் பண்பாடுகளுடைய விஷயத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய அந்த நெறிமுறைகளில் அவங்க வாழ்ந்தாலும் கூட இந்த தௌஹீதில் அவங்களுக்கு ரொம்பவும் பின்னடைவு ஏற்பட்டுச்சு. ஏன்னா இந்த தௌஹீதை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு சொன்னால், அதை நான் இந்த இடத்துல கொஞ்சம் அழுத்தமாக உங்களுக்கு சொல்லிடுறேன் ஒரு சில வரிகளில். இந்த தௌஹீது தான் ஷைத்தானுக்கு மிகப்பெரிய எதிரியான கான்செப்ட். சரியா? அல்லாஹ்வுக்கு மிக பிடிச்சமானது தௌஹீது, ஷைத்தானுக்கு மிக பிடிக்காதது தௌஹீது. அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சது தௌஹீது, ஷைத்தானுக்கு மிகவும் பிடிக்காதது எது? தௌஹீத். சுப்ஹானல்லாஹ். இந்த வார்த்தையை சொல்லும்போது என் மனசில் என்ன படுதுன்னா, இன்றைக்கு பாருங்க, இந்த மௌலூது ஓதுறவங்க, மீலாது ஓதுறவங்க, கத்தம்பாத்தியா ஓதுறவங்க, இந்த பொழுதன்னைக்கு தர்காலையே கிடக்கிற அந்த தர்காவை வணங்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொன்னாலும் சரி ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க, இப்படியே இருப்பாங்க. நீங்கள் தௌஹீதுங்கிற வார்த்தையை சொல்லுங்களேன், தௌஹீதுல இருங்க, அல்லாஹ் ஒருவனை வணங்குங்க, ஷிர்க்கு செய்யாதீங்கன்னு சொல்லுங்களேன், அவ்வளவுதான். அவங்க உடம்புல ஒரு 100 வால்ட்டு 1000 வால்ட்டு கரண்ட்டை பாய்ச்சின மாதிரி அப்படியே அவங்க உடம்புலாம் வைப்ரேஷன் ஆகி அவங்களுக்கு எங்கேருந்து தான் கோவம், அந்த அதாவது குரோதம், முகம் மாறி கண்ணுலாம் செவந்து அவங்க நரம்புலாம் புடைக்குதுன்னு தெரியல, அந்த மாதிரி விகாரமான தோற்றமுடையவர்களாகவும் குணமுடையவர்களாகவும் மாறிவிடுவார்கள். இது ஏன் எனக்கு இது உணர்வு வருதுன்னு சொன்னால், இப்போ அல்லாஹ்வுக்கு பிடிச்சமானது தௌஹீது, அல்லாஹ்வுக்கு பிடிக்காதது ஷிர்க். அல்லாஹ்வுக்கு பிடிக்காதது ஷிர்க். அல்லாஹ்வுக்கு பிடிக்காததுல முதல் ஷிர்க், அல்லாஹ்வுக்கு பிடிச்சதுல முதல் தௌஹீத். ஷைத்தானுக்கு பிடிக்காததுல முதல் என்ன? தௌஹீத். ஷைத்தானுக்கு பிடித்ததுல முதலாவது என்ன? ஷிர்க். இந்த பாருங்க, இந்த தர்கா பார்ட்டிகளுக்கு, தர்காவுக்கு போகிறாங்கல்ல, அது வியாழக்கிழமை போகிறவங்களா இருக்கட்டும், வெள்ளிக்கிழமை போகிறவங்களா இருக்கட்டும், அங்கே எப்போ கார் வாங்கினா கூட போகிறவங்க இருக்காங்க, வீடு கட்டினா போகிறவங்க இருக்கிறாங்க. இவங்களுக்கு நீங்கள் பாருங்கள், இந்த தர்கா, இந்த மௌலூது மீலாது, இந்த கத்தம்பாத்தியா பார்ட்டிகளுக்கெல்லாம், இந்த பார்ட்டிகளுக்கும் பிடிக்காதது என்னன்னு சொன்னால் தௌஹீதை பற்றி பேசுறது, ஷிர்க்கை தடை செஞ்சு பேசுறது. அவங்களுக்கு பிடிச்சது என்னன்னு சொன்னால், இந்த தர்காவில் போய் நீங்கள் இப்படி நேர்ச்சை பண்ணுங்க, இந்த தர்காவில் போய் நீங்கள் இந்த மாதிரி ஓதுங்க, இந்த அவுளியாட்டை போய் நீங்கள் இந்த மாதிரி கேளுங்க, அங்கே ஏற்றுக்காஃபிரிங்க, அது செய்யுங்க, இது செய்யுங்க, இந்த அவுளியா இப்படிப்பட்டவராக்கும், அவருக்கு இப்படிப்பட்ட கராமத்து இருந்துச்சு, அவர் அப்படிப்பட்ட ஆளாக்கும், அவர் மகான் எப்படிப்பட்டவர் என்று சொன்னார், அப்படிலாம் சொல்லுங்களேன். அப்படியே சந்தோஷமா அப்படியே மனம் அப்படியே பூரிச்சு போய் அப்படியே கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள்ட்ட இப்படி சொல்லி பாருங்களேன், அல்லாட்ட கேளுங்க, அல்லாட்ட தொழுங்க, அல்லாவை நம்புங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க முகம் மாறி மாறி சுருங்கிக்கிட்டே வரும். பிடிக்காததை கேட்குற மாதிரியான ஃபீலிங்கை கண்டிப்பாக நீங்கள் அவங்க முகத்தில் பார்க்கலாம். அல்லாஹ் பாதுகாக்கணும். சரி, விஷயத்துக்கு வாங்க. அப்போ என்ன பிரச்சனை? இந்த ஷைத்தான் இருக்கிறானே, அவன் முதல்ல மனிதர்களை இந்த தௌஹீதில் தான் அட்டாக் பண்ண பார்ப்பான். ஏன்னா இந்த தௌஹீதில் அட்டாக் பண்ணிட்டா டோட்டலி அல்லாவின் பக்கம் போகக்கூடிய மெயின் கனெக்ஷனை கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் உள்ள கனெக்ஷன்லாம் இருக்கு பாருங்க, நல்ல விஷயங்கள், அதாவது வணக்க வழிபாடுலையோ நற்குணத்திலேயோ, அந்த கனெக்ஷன்லாம் எப்படின்னு சொன்னால், இந்த துன்யாலேயே அல்லாஹு தஆலா அதுக்குண்டான ரிவார்டை கொடுத்து முடிச்சிருவோம்.
மறுமையில் ரிவார்டு கிடைக்கிறதா இருந்தா அந்த மெயின் கனெக்ஷன்லேயே இருந்தால் தான் மௌத்தா போகும் பொழுது மற்ற இபாதத்துகள், அஹ்லாக்குகள், மற்ற நல்ல காரியங்களுக்கெல்லாம் ஆகிரத்தில் நன்மை கிடைக்கும், நிரந்தர சொர்க்கவாசியாக ஆகும். இந்த மெயின் கனெக்ஷனை கட் பண்ணி விட்டுட்டு மற்ற எத்தனை கனெக்ஷனை நீங்கள் அல்லாவோட ஏற்படுத்தி வச்சுருந்தாலும் சரி, அந்த கனெக்ஷன் எல்லாம் இந்த மௌத்தோடையே அல்லாவுக்கும் உங்களுக்கு இடையில உள்ளது கட்டாயிடும். இந்த துன்யாலேயே உங்களுக்கு தேவையானதெல்லாம் அல்லாஹ் கொடுத்து உங்களுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைடா, நாளைக்கு மறுமையில் வந்தீங்கன்னா மொத்தமாக உங்களை நரகத்தில் போட்டு பொசுக்குவேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். இந்த மெயின் கனெக்ஷனோட நீங்கள் வந்தாதான் உங்களுக்கு நான் சொர்க்கத்தை கொடுப்பேன், தௌஹீதோட வந்தாதான் சொர்க்கத்தை கொடுப்பேன். மற்ற கனெக்ஷன்லாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் நீங்கள் தௌஹீதோட வந்தாதான் உங்களுக்கு ஆக்கிரத்தில் புண்ணியமாக இருக்கும். இல்லைன்னா அந்த புண்ணியமெல்லாம் துனியாலே முடிஞ்சிடும். அப்போ இந்த ஷைத்தானுடைய இப்லீஸுடைய முதல் அட்டாக் இருக்குது, எங்கே வருவான்னு சொன்னால் இந்த தௌஹீதில் தான் வருவான். தௌஹீதை உடைச்சிட்டோம்னா, தௌஹீதில் வழி கெடுத்துட்டோம்னு சொன்னால், ஷிர்கில் போயிட்டான்னா, அதுக்கப்புறம் அவன் தஹஜ்ஜத்து தொழுதா என்ன, அவன் ஒரு நாளைக்கு 1000 தடவை களிமா ஓதுனா என்ன, அப்புறம் வருஷத்துக்கு 2 தடவை உம்ராவும் ஹஜ்ஜும் பண்ணா என்ன நல்ல காரியம் பண்ணா என்ன, ஷைத்தான் will not disturb you. அவன் பீஸ், he settled in peace. அந்த தௌஹீதில் உங்களை ட்ராக்கை மாற்றி விட்டுட்டு அவன் போயிட்டான்னா, அதுக்கப்புறம் நீங்கள் துவால உட்காந்து அழுன்னு அழுவீங்க. அப்படியே பார்த்தா உங்களை பார்த்தா நேரடியாக அப்படி என்னத்தை இருந்தாலும் சரி ஷைத்தான் கண்டுக்கவே மாட்டான். இன்னும் கொஞ்சம் செய்யணும் வேணா சொல்லிடுவான். எதையுமே அவன் பிரச்சனை பண்ணவே மாட்டான். இதில் முதல்ல அடிச்சிட்டானா, இதில் அடிக்க முடியலன்னு சொன்னாதான் அடுத்ததுல உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஏன்னா இவனுடைய கிரேடையாவது குறைஞ்சதும் குறைப்போம் அல்லாஹ்விடத்தில் அப்படின்னு சொல்லி. அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். அல்லாஹ் நமக்கு அல்லாஹும்ம சப்பித்னா அலல் இஸ்லாம் யா முகல்லிபல் குலூப் சப்பித் குலூபனா அலா தீனிக். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், அதை சொல்ல மறந்துட்டேன். அதனால இப்போ நான் எனக்கு சொல்கிறேன், உங்களுக்கு சொல்கிறேன், இந்த தௌஹீதை பற்றியான பிரச்சாரம் நடந்துக்கிட்டே இருந்தாதான் தௌஹீது நிலையாக இருக்குங்க. சகோதரர்களா நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இந்த பாடத்தில் நீங்கள் மனசில் பதிய வைத்து கொள்ளக்கூடிய வார்த்தையாக இந்த நோட்டில் எழுதி வச்சுங்க. என்ன வார்த்தை? தௌஹீதை பற்றிய பிரச்சாரத்தை நீங்கள் செய்து கொண்டே இருந்தால்தான். அது எப்படி செய்யறது, என்ன செய்யறது, அதை நான் ரெண்டாவது சொல்கிறேன். இந்த வார்த்தையை மட்டும் மனப்பாடம் பண்ணீங்க. தௌஹீதை பற்றிய பிரச்சாரம் அழைப்பை நீங்கள் செய்து கொண்டே இருந்தாதான் நீங்கள் தௌஹீதில் இருப்பீங்க. தௌஹீதை பற்றிய பிரச்சாரத்தை நீங்கள் விட்டுட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஷிர்கில் தான் போவீங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும், அதில் மாற்று கருத்தே கிடையாது. இப்போ தௌஹீதை பற்றி யாருக்கு சொல்லணும்? நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லணும், நம்முடைய நண்பர்களுக்கு சொல்லணும். நம்முடைய மஸ்ஜிதில் சதாவும் தௌஹீதை பற்றி பேசப்பட்டு கொண்டே இருக்கணும். நாமும் தௌஹீதை பற்றி படித்து கொண்டேவும் இருக்கணுங்க. இது எல்லாத்தையும் நம்ம செய்யணும். நாமும் தௌஹீதை படிக்கணும், நம்ம பிள்ளைகளுக்கு தௌஹீதை சொல்லணும், நம்முடைய நண்பர்களுக்கு சொல்லணும், நம்முடைய உற்றார் உறவினர்களுக்கு சொல்லணும், அண்டை வீட்டாருக்கு சொல்லணும். நம்முடைய மஸ்ஜிதில் டாபிக்ஸில் ஒரு டாபிக் தௌஹீதை பற்றி வந்து கொண்டே இருக்க வேண்டும். பள்ளிவாசல்ல 20 நிமிஷம், அரை மணி நேரம், 3/4 மணி நேரம் ஜும்மா பயான் செய்கிறாங்கன்னா ஒவ்வொரு ஜும்மாலையும் ஒரு குறிப்பிட்ட அளவு தௌஹீதை பற்றி பிரச்சாரம் செய்யப்பட்டு ஆக வேண்டும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் பெயரால் முஸ்லிம்களாக இருப்பார்கள், செயல்களால் முஷ்ரிக்குகளாக ஆகிவிடுவார்கள். இதுக்கு யதார்த்த எடுத்துக்காட்டு என்னன்னு சொன்னால், இன்றைய காலத்தில் வாழக்கூடிய முஸ்லிம், இன்றைய காலத்தில் வாழக்கூடிய உலகளாவிய அளவில் சில குறிப்பிட்ட பகுதிகளில் வாழக்கூடிய முஸ்லிம்களை தவிர உலகளாவிய அளவில் இன்று வாழக்கூடிய முஸ்லீம்கள் பாருங்க, அவங்க மஸ்ஜிதோடையும் கனெக்ஷனாக இருப்பாங்க, ஒரு தர்காவோடையும் கனெக்ஷனாக இருப்பாங்க. அல்லாஹ் அக்பர். ஒரு முஸ்லீமுக்கு அல்லாஹு தஆலா குர்ஆன்ல மஸ்ஜிதை கொடுத்தானா தர்காவை கொடுத்தானா? ஒரு முஸ்லிமுக்கு அல்லாஹு தஆலா ரப்பு நான் இருக்க அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்லாஹ் தன்னை நமக்கு ரப்பா கொடுத்துருக்கிறானா?
ஒரு அவுலியாவை, ஒரு நல்லவர்களை நமக்கு அல்லாஹ்வுத்தஆலா ரப்பா ஆக்கி வைத்தானா? அல்லாஹ் தத்தஹிது மின் தூனி வக்கீலா, என்னை தவிர ரப்பை எடுத்துக்கொள்ளாதீர்கள், என்னை தவிர உங்கள் வாழ்க்கைக்குண்டான பொறுப்பாளர்களை, காவலாளிகளை, உங்கள் வாழ்க்கைக்கு உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடியவர்களை எடுத்துக்கொள்ளாதீர்கள், நான் தான் உங்களுக்குன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். முஸ்லீமுக்கு அந்த திருப்தி வர்றதே இல்லை. அல்லாட்டையும் கேட்கணும், அவுலியாட்டையும் போய் கேட்கணும், பள்ளியிலையும் தொழுகணும், தர்காலையும் போய் பக்தியா நிற்கணும், அங்கேயும் போய் துவா கேட்கணும். அங்கே ரெண்டு மாதிரி துவா கேட்குறவங்க இருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் தௌஹீத் அக்கீதா பாடத்தில் பிடிச்சாலாம் படிப்பீங்க. என்ன சில பேர் எப்படி அங்கே நின்று அல்லாட்ட கேட்டால் அல்லாஹ் கபூல் செய்வான் அப்படின்னு ஒருத்தங்க. இதுவும் ஷிர்க்குடைய வகை தான், அல்லாஹ் பாதுகாக்கணும். ஏன்னா அந்த இடத்துல போய் துவா கேளுன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறானா? அல்லாஹ் மஸ்ஜிதில் துவா கேட்க சொன்னால் நீ எங்கே தொழுகிறியோ, எங்கே அல்லாவை நினைக்கிறியோ அங்கே அல்லாஹ் இப்போ ஒன்று துவா செய்ய சொன்னான். அங்கே போய் நின்னா உனக்கு துவா வந்து கபூல் ஆகுன்னு சொல்லிட்டு அல்லாஹ்வோ ரசூலோ சொல்லி கொடுத்துருக்குறாங்களா? கபருக்கு போனால் சலாம் செய்ய சொன்னாங்க, சொல்ல சொன்னாங்க, அவருக்காக வேண்டி பாவ மன்னிப்பு கேட்டுட்டு அங்கேருந்து கடந்து போக சொன்னாங்க. நீ என்ன அங்கே போய் நின்று மணிக்கணக்காக துவா கேட்டுட்டு உட்காந்துருக்குற? ஒன்று. இன்னொரு கூட்டம் என்னன்னு சொன்னால், பள்ளியில் கேட்ட துவா மேலே திருப்தி இருக்காது, அல்லாட்ட கேட்ட துவால திருப்தி இருக்காது. அவுலியாட்டை வந்து நம்ம சொல்லணும். எப்படி? அவுலியாட்டை வந்து, அவுலியா நீங்கள் தான் எங்களுக்கு எல்லாமே, நீங்கள் அல்லாஹ்க்கு ரொம்ப நெருக்கமானவங்க அவுலியா, நாங்கள்லாம் பாவம் பண்ணவங்க, எங்கள் துவாலா கபூலாகிறது சந்தேகம், நீங்கள் எங்களுக்காக அல்லாட்ட கேளுங்க அவுலியா அப்படின்னு அல்லாட்ட அவுலியாட்ட கேட்க சொல்லி அவுலியா கேட்டு கொடுப்பாரு. அவுலியாட்ட சொல்லிட்டோம்னா போதுங்க அப்படின்னு ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் என்ன தெரியுமா? இது அதுக்கு மேலே இந்த கூட்டம். அவுலியா என்ன அல்லாட்ட சொல்லி வாங்கி கொடுக்கறது? அவுலியாவே நமக்கு கொடுத்துருவாருங்க. எப்படி? அவுலியாவே நம்மள்ட்ட கொடுத்துரு, அவுலியாட்ட சொல்லிட்டா போதும், முடிஞ்சு போச்சு. அல்லாஹ்வுத்தஆலா எனக்கு இந்த அவுலியாவை ஏஜென்ட் ஆக்கிட்டான், இவர் தான் எல்லாத்துக்கும் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி. சரி, விஷயத்துக்கு வாங்க. அல்லாஹும்ம ஸல்லி அலா நபியினா முஹம்மத். அப்போ என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், இந்த தௌஹீதை பற்றிய பிரச்சாரம் நடக்கவில்லை என்றால், இந்த தௌஹீதை பற்றிய பிரச்சாரம், விழிப்புணர்வு, கல்வி வகுப்பு, இந்த தௌஹீதை பற்றிய பேச்சு, சர்ச்சை தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கவில்லை என்றால், அந்த முஸ்லிம் சமுதாயம் பியூர் தெளிவான அரபி மொழி தெரிந்த சமுதாயமாக இருந்தாலும் சரியே, அப்படியே குர்ஆனை படித்தோன்னு அப்படியே புரிகிற சமுதாயமாக இருந்தாலும் கூட, பக்கா அக்மார்க் ISO முத்திரை வாங்கின முஷ்ரிக்கா மாறிடுவாங்க. அதுக்கு உதாரணம் இன்றைய எகிப்துடைய முஸ்லீம்கள், இன்றைய சிரியாவுடைய முஸ்லீம்கள், இன்றைய மொரோக்கோவுடைய முஸ்லீம்கள், இன்றைய அல்ஜீரியாவுடைய முஸ்லீம்கள், இன்றைய மலேசிய முஸ்லீம்கள், இன்றைய சிங்கப்பூர் முஸ்லீம்கள், இன்றைய இந்தோனேஷியா முஸ்லீம்கள், பங்களாதேஷ், பாகிஸ்தான் முஸ்லீம்கள், இந்த மாதிரி நாடுகளில் ஒரு பெரும் கூட்டம் தங்களை முஸ்லீம்கள் என்று விளங்கி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். அதில் உள்ள அற்பமான ஒரு எண்ணிக்கையை தவிர மற்ற எல்லாருமே எப்படின்னு சொன்னால் ஒரு தர்காவோட அட்டாச்மெண்ட்டாக இருப்பாங்க, அந்த தர்காவுக்கு போகிறவங்களாக இருப்பாங்க, அங்கே நம்பிக்கை உள்ளவங்களாக இருப்பாங்க, அங்கே போனால் நமக்கு நல்லது கிடைக்கும், அங்கே போனால் நமக்கு மன நிம்மதி கிடைக்கும், அங்கே போய் துவா செஞ்சால் கபூலாகும், அவுலியாட்ட சொன்னால் நம்முடைய பிரச்சனை சால்வாகும், அவுலியாட்ட சொன்னால் நம்ம பொம்பளை பிள்ளைக்கு மாப்பிள்ளை கிடப்பான், அவுலியாட்ட சொன்னால் நம்முடைய வியாபாரத்தில் உள்ள முசீபத்தெல்லாம் தூரமாகிடும், அங்கே போனால் நமக்கு வைக்கப்பட்ட சூனியமெல்லாம் எடுபட்டு போயிடும், நமக்கு உள்ள கண்டிஷ்டிலாம் போயிடும். இப்படியான நம்பிக்கையில் உள்ளவர்கள் தான் இன்றைக்கு முஸ்லீம்களில் 90% இருக்கிறாங்க. 10% மக்கள் மட்டும்தான் தௌஹீதில் இருக்கிறாங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு உலகத்தில் முஸ்லீம்கள் கேவலப்படுவதற்கு என்ன காரணம்னு சொல்லி அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் யா ரஹ்மான் வல்லாஹுல் முஸ்தஆன் வல்லாஹுல் முஸ்தஆன். புரியும் உங்களுக்கு, இப்போ புரியும் ஏன் நம்ம அடி வாங்குறோம், ஏன் நம்ம இழிவில் இருக்கிறோம். நமக்கு எல்லாமே படிப்பு இருந்து, பொருளாதாரம் இருந்து, செல்வம் இருந்து, ஏன் நம்ம இந்த மாதிரி இருக்கிறோம்னு சொன்னால் தௌஹீதில் நம்ம ஸ்ட்ராங்காக இல்லை. முஸ்லீம் அவன் ஒரு பக்கம் தொழுகவும் செய்கிறான், இன்னொரு பக்கம் முஷ்ரிக்காவும் இருக்கிறான். இதில் உலமாக்கள் வேற, இதில் பெரிய பெரிய தலப்பா கட்டுன குர்ஆன் அப்படியே மனப்பாடம் செஞ்ச ஆலிம்கள் வேற. ஏன்னா எப்படி இந்து அதாவது சிலை வணக்க வழிபாடுகளில் புரோகிதர்கள், பண்டிதர்கள், அந்த கோயிலுடைய பூசாரிகள் இருப்பாங்களோ, அந்த மாதிரி இன்றைக்கு முஸ்லீம்களில் தர்காக்களுக்கு வழிபாடு செஞ்சு கொடுக்கறதுக்கும், தர்காக்களை பற்றி உண்டான சிறப்புகளை பற்றி பேசுவதற்கும், மதரசாக்களில் படித்து பட்டம் வாங்கிய ஆலிம்கள் என்ற பூசாரிகளும் அந்த புரோகிதர்களும் அங்கே இருப்பதை நாம் பார்க்கிறோம்.
அதில் வேறு ஜியாரத்து கூட்டு போவாங்க. நாகூர் தர்கா ஜியாரத்து, அஜ்மீர் தர்கா ஜியாரத்து, மலேசியா சிங்கப்பூர்ல இருந்து கூட்டிகிட்டு வருவாங்க. எங்கே? நாகூருக்கு, அஜ்மீருக்கு, அப்புறம் அப்துல் காதர் ஜிலானியை பார்க்குறதுக்கு ஈராக்குக்கு, அப்புறம் அப்படியே பாலஸ்தீனத்துக்கு ஜியாரத். அதுக்கு பேரே ஜியாரத் பயணம்னு சொல்லிட்டு. அல்லாஹ் ரஹ்மானே, அல்லாஹ் எங்களை பாதுகாத்துக்கள். அல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அஸீம். எவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு பாவம் இன்றைக்கு முஸ்லீம் சமுதாய தௌஹீதுடைய அடிப்படையாக உள்ள மார்க்க இஸ்லாத்தில் இது இன்னைக்கு மாறிச்சிருப்பார்கள். சரி, விஷயத்துக்கு வாங்க. என்ன சொல்ல வரோம் அப்படின்னு சொன்னால், ஷேக் சபீர் ரஹ்மான் முபாரக்பூரி ரஹ்மத்துல்லாஹ் என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னால், இந்த காலங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வர வர, அதாவது அரபுகள் வியாபாரத்துக்காக வேண்டி வெளியூருக்கு போகிறாங்கல்ல, அங்கே இருக்கக்கூடிய அந்த முஷ்ரிக்குகளுடைய கலாச்சாரத்தை, அப்போ சிரியா உடைய பகுதிகளில் நபிமார்களுக்கு பிறகு அங்கே டோட்டலாக ஷிர்க்கு போச்சு. ஈராக்கு ஏற்கனவே ஷிர்க்குடைய கலாச்சாரம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஊர் தானே, அங்கே தானே சிலை வணக்க வழிபாடு ஓவராக இருந்துச்சு. அதுக்கப்புறமா எகிப்து, சரிங்களா, எகிப்தில் ராஜாக்களை வணங்குறது, அந்த பழைய ராஜாக்கள், அதுவும் அங்கே ஓவர். அப்போ இது எல்லாம் சேர்ந்து இந்த அரபியர்கள் வியாபாரத்துக்கு போகும் பொழுது அங்கிருந்து அந்த கலாச்சாரங்களை சிலை வணக்க வழிபாடுகளை வர ஆரம்பித்தாங்க. இப்படி வந்தது தான் இந்த லாத்து, மனாத்து, உஸ்ஸா, இப்படியான இந்த சிலைகள் எல்லாம். சரிங்களா? அப்போ அப்படி வரும் பொழுது இவங்க ஏற்கனவே அல்லாஹ்வை பற்றி தெரிஞ்சு வச்சுருந்தாங்கல்ல, என்ன செய்ய ஆரம்பித்தாங்கன்னு சொன்னால், இந்த சிலை வணக்க வழிபாடுகளில் அல்லாஹ்வை நிராகரிச்சுட்டு இவங்க சிலை வணக்கத்தை செய்யலை. புரியுதா? இப்போ அதாவது இந்தியா, அதே போல் பாகிஸ்தான், பங்களாதேஷ், மற்ற நாடுகளில் சிலை வணக்கம் இருக்குது. அந்த சிலை வணக்கத்தை செய்யக்கூடிய சிலை வணங்கிகளும் நல்லா கவனிச்சுங்க, அல்லாஹ்வை நிராகரிக்கிறது இல்லை. நிராகரிப்பு 2 வகை இருக்கு. அதை நான் அப்போ அடுத்து சொல்கிறேன். நிராகரிப்பு 2 வகை இருக்கு. இந்தியா போன்ற நாடுகளில் உள்ள சிலை வணங்கிகள் இருக்காங்கல்ல, இந்துக்கள் என்ற பேர், இந்துங்கிற பேர் பின்னாடி வந்தது. அவங்களுக்கு ஆரம்பத்தில் உப்பாதுல் அஸ்னாம், விக்கிரக ஆராதனை செய்பவர்கள், சிலை வணங்கிகள். ஒவ்வொருத்தங்க அவங்கவுங்களுக்கு பிரியமான சிலைகளை வைத்திருப்பாங்க. அந்த சிலைகளுக்கு ஏற்ப கதைகள் அவங்க உருவாக்கி இருப்பாங்க. பிறகு அந்த சிலைகளுக்கு எது பிடிக்கும், எது பிடிக்காது, எப்படி பூஜை செய்யணும், எப்படி செய்யக்கூடாது, அது அந்தந்த சிலைகளுடைய பூசாரிகள் அவங்களுக்கு வழிபாடுகளை சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பிறகுதான் எல்லாம் இது ஒரு 100 அல்லது 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆங்கிலேயர்கள் வந்ததுக்கு பிறகுதான் இந்த இந்துங்கிற பேர் அவங்களுக்கு ஃபார்ம் ஆகி மொத்த சிலை வணங்கிகள் எல்லாம் இந்த இந்துங்கிற ஒரு பேருக்குள்ளார அவங்க கொண்டு வராங்க. முன்னாடி காலத்தில் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த சிலை வணங்கிகள் பல பல பெயர்களில் அவங்கவுங்க வணங்கக்கூடிய சிலைகளை ஒட்டிய பெயர்களில் அவங்க இருந்துகிட்டு இருப்பாங்க. நல்லா கவனிங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு சிலை வணங்கியும் அல்லாஹுவை மறுக்கக்கூடியவன் அல்ல. நல்லா கவனிங்க, 2 வார்த்தை பயன்படுத்தணும். ஒன்று, அல்லாஹ்வை மட்டும் வணங்குவது, அதை நிராகரிப்பாங்க, அதனால அவங்க காஃபிர். புரியுதா? அல்லாஹுவையே நிராகரிப்பாங்களா அப்படின்னா அல்லாஹுவே நிராகரிக்க மாட்டாங்க, அல்லாஹ்வை ஏற்றுப்பாங்க. அல்லாங்கிற பேர் அவங்களுக்கு தெரியாது, அவ்வளோதான். அல்லாங்கிற பேர் அரபி பெயராக இருக்கிற காரணத்தினால் அந்த பேரை கொண்டு அல்லாஹ்வை சொல்ல மாட்டாங்களே தவிர, எப்படி சொல்லுவாங்க? பகவான் அப்படிம்பாங்க, ஹுதாம்பாங்க, இறைவன்னு சொல்லுவாங்க, ஆண்டவன்னு சொல்லுவாங்க, மேலே இருக்கிற ஒருத்தன் சொல்லுவாங்க. அப்போ சிலை வணங்கி இதில் பூசாரிகள் உட்பட, பகவான் கித்தனா ஹே அப்படின்னா பகவான் ஏக், குதா கித்தனா ஹே, குதா ஏக். புரியுதா? இறைவன் எத்தனை பேர்? இறைவன் ஒருத்தர் தான் இப்படின்னு நம்புவாங்க. ஆனால் பிரச்சனை என்ன? அந்த இறைவனை நம்ம பார்த்ததில்லை, அந்த இறைவனை பற்றி நமக்கு தெரியாது. அதனால இந்த சிலைகளை அந்த இறைவனுடைய அவதாரங்களாக நம்பி நாங்கள் இந்த சிலைகளை வழிபடுறோம். இந்த சிலைகளை வழிபட்டாலே இறைவனை வழிபட்டதாக ஆயிடும் அப்படிங்கிற நம்பிக்கை தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த இந்தியாவில், பாகிஸ்தானில், பங்களாதேஷில் உள்ள சிலை வணங்கிகள். அதே போல் உலகத்தில் இவர்களுடைய அந்த ரேஸில் உள்ளவங்க இருக்காங்க பாருங்க, இனத்தில் உள்ளவங்க, அவங்களுடைய நம்பிக்கை தான். நான் என்ன சொல்ல வரேன், இதே நம்பிக்கை தான் கொஞ்சம் வார்த்தை வித்தியாசத்தில் அரபுலக முஷ்ரிக்குகளிடத்திலே இருந்தது. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், இந்த அவதாரங்கிற வார்த்தையை சொல்லாமல்
புரியுதா? இந்த சிலைகள் எல்லாம் எங்களுடைய முன்னோர்களுடைய சிலைகள், இறைவனுடைய அருள் பெற்றவர்கள் இவர்களுக்கு நம்ம பூஜை செஞ்சிட்டாலே, இவர்களுக்கு நம்ம வழிபாடுகளை செஞ்சிட்டாலே இவர்கள் எங்களை அல்லாஹ்விடத்தில் நெருக்கமாக்கி வச்சிருவாங்க. எங்களுக்கு இவங்களை வணங்குவதை கொண்டு இவங்களை வணங்குறது எங்களுக்கு நோக்கம் அல்ல, இவங்களை வணங்குவதன் மூலமாக அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நாங்கள் தேடுறோம். ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகளை கொண்டு அரபுகள் சிலை வணக்க வழிபாடுகளை செய்து கொண்டிருந்தாங்க. அப்போ எப்படி எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னு சொன்னால், அதாவது 1, 2, 3 என்று இருந்த சிலைகள் காலப்போக்கில் வருஷம் அப்படியே சிலை வணக்க ஆரம்பித்து 1 வருஷம் 2 வருஷம் அப்படியே ஆயிரக்கணக்கான வருடங்கள், அதாவது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மௌத்துக்கு பிறகு இப்படி ஆயிரக்கணக்கான வருடங்கள் உருண்டோடும் பொழுது ஒரு சிலை 100 சிலையாக மாறியது. கோத்திரங்களுக்கு என்று தனித்தனி சிலையாக மாறி கடைசியில் ஒவ்வொரு வீட்டிலையும் சிலை வைத்து வணங்கக்கூடிய அளவுக்கு, அது ஒரே சிலை மாதிரி உள்ள சிலையாக இருக்கட்டும் அல்லது அவங்கவுங்களுடைய மூதாதையர்களுடைய சிலைகளை அவர்கள் வைத்து கொண்டாலும் சரி, இப்படியாக பல்லாயிரக்கணக்கான சிலைகள் அரபுலகத்தில் உருவாகின. அதில் பெருசாக லாத்து, உஸ்ஸா, மனாத்து அந்த மாதிரியான சிலைகள் இருந்தன. ஒவ்வொரு குடும்பத்திலையும் அந்த மாதிரியான சிலைகள் உருவானுச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது அவங்க கடைசியாக மக்காவை வெற்றி கொண்டாங்க பாருங்கள், ஹிஜ்ரி 8. அப்போ காபத்துல்லாஹ்க்கு வரும் பொழுது காபத்துல்லால மட்டும் 360 சிலை இருந்துச்சுங்க. எண்ணி காபத்துல்லால 360 சிலை. அதில் இப்ராஹிம் நபியுடைய சிலை, இஸ்மாயில் நபியுடைய சிலை, அவங்க ரெண்டும் குறிப்பாக்குற மாதிரியான சிலைகள், இப்படியாக சிலைகளை காபத்துல்லாவிலே உண்டாக்கி இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த எல்லா சிலைகளையும் உடைத்து காபத்துல்லாவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்தில் இருந்த மாதிரி முற்றிலும் தௌஹீதுடைய மஸ்ஜிதாக, தௌஹீதுடைய வணக்க வழிபாட்டு தலமாக மாற்றினார்கள். எல்லா சிலைகளையும் உடைச்சி சுத்தம் பண்ணி, அது கட்டையில் இருந்தது, மரத்தில் இருந்தது, எல்லாத்தையும் கொண்டு போய் எரிச்சிட்டாங்க. மண்ணுகளில் இருந்ததெல்லாம் உடைச்சி சுக்குநூறு ஆக்கிட்டாங்க. மரக்கட்டை அந்த மாதிரி இருந்ததெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து நீக்கிட்டு அவங்க டோட்டலாக எரிச்சு விட்டாங்க. புரியுதுங்களா? இப்போ பாருங்க, இந்த சிலை வணக்கத்தில் அரபுகள் எந்த அளவுக்கு ஊறி போயிருந்தாங்க. அந்த சிலை வணக்கங்கிறது என்னன்னு தெரியுமாங்க? அது சிலை வணக்கமாக இருக்கட்டும், தர்கா வழிபாடாக இருக்கட்டும், ரெண்டுமே சிலை வணக்கம் தான். நேரடியாக உருவச் சிலைகளை வணங்கினாலும் சரி, தர்கா வழிபாடுகளாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே சிலை வணக்கம் தான். இந்த சிலை வணக்குங்கிறது எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், அதாவது நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன் பாருங்க, மனசில் பதிய வைங்க. உச்சக்கட்ட முட்டாள்தனம், டாப் ஃபூலிஷ், உச்சக்கட்ட முட்டாள்தனம். அதுக்கு மேலே முட்டாள் ஆகிறதுக்கு வழியே இல்லைங்க. அதுக்கு மேலே ஒருத்தர் ஃபூல் ஆகிறதுக்கு இல்லை. தெர் இஸ் நோ ஸ்பேஸ். அதான் லாஸ்ட் முட்டாள். அப்படிப்பட்ட ஒரு முட்டாள் ஆகணும்னு சொன்னால் அவன் சிலை வணங்கக்கூடியவனாக, தர்கா வழிபாடு செய்யக்கூடியவனாக ஆகிட்டா போதுமான, வேற ஒன்றும் செய்ய தேவை. கிறுக்கு பிடிச்ச லூச முட்டாளாகணும்னு சொன்னால் இந்த ஷிர்க்க ஒருத்தனுக்கு கற்றுக் கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சுங்க. எதை கற்றுக் கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு? ஷிர்க்க கற்றுக் கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு. வேற ஒன்றும் செய்ய. ஒருத்தனை தெளிவான ஞானம் உள்ள அறிவாளி ஆக்கணும்னா அவனுக்கு தௌஹீதை கற்றுக் கொடுத்துனா முடிஞ்சிருச்சு. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், அல்லாஹ் என்ன சொல்கிறான், நபிமார்கள் என்ன சொன்னாங்க, முதல்ல தௌஹீதை கற்றுக் கொடுங்க அப்படின்னா. நம்ம தலைகீழ வச்சிருக்கிறோம். சுட்டு போட்டால் கூட எங்கள் பிள்ளைங்களுக்கு எங்கள் மதரசால நாங்கள் தௌஹீதை சொல்லி கொடுக்கவே மாட்டோம். தௌஹீதை சொல்லி கொடுக்காத ஒரு சமுதாயமாக நாங்களும் இருப்போம், எங்கள் பிள்ளைங்களையும் உருவாக்குவோம்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் ஒன்று உங்களுடைய அறிவாலும் முட்டாளாக இருப்பீங்க, அல்லாஹ்விடத்திலையும் கீழ்த்தரமானவங்களாக இருப்பீங்க. நீங்கள் எவ்வளவு தான் சுஜூது பண்ணாலும் சரி, உங்கள் சுஜூதை வச்சு அல்லாஹ் என்ன செய்ய போகிறான்? பள்ளிவாசலில் தொழுகிற அல்லாட்ட ரப்பில் ஆலமீன்னு சொல்கிற, தொழுது முடிச்சுட்டு ரப்பனா ஆச்சினாங்கிற, அப்புறம் போய் தர்கால நின்றுட்டு அவளையா கொஞ்சம் பார்த்து எங்களை கவனிங்கிற, இந்த தொழுகை அல்லாஹ் ஏற்றுப்பாங்கிறீங்க. ஹஜ்ஜுக்கு போகிறீங்க, சில பேர் என்ன செய்கிறாங்க, ஹஜ்ஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி மகான்கிட்ட போய், பாபாட்ட போய், அவுளியாட்ட போய் பர்மிஷன் கேட்க போகிறாராம். இந்த நாகூருடைய நம்பிக்கை உள்ளவங்கெல்லாம் டைரெக்டாக ஹஜ்ஜுக்கு போயிட மாட்டாங்க.
அவங்க போய் முதல்ல போய் ஒரு நாள் 2 நாள் அங்கே போய் நாகூரில் போய் இருப்பாங்க, அல்லது குறைஞ்சது 1 மணி நேரமாவது அப்படியே நம்ம ஆன்மீக தியானம் பண்ணுவாங்களாம். பண்ணிவிட்டு எங்களுக்கு வந்து பாபா வந்து அனுமதி கொடுத்துட்டாங்க, யார் ஆண்டவர் வந்து எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாரு, எதுக்கு ஹஜ்ஜுக்கு போகிறதுக்கு. போயிட்டு வந்தோடனே நேராக அங்கே தான் போய் சுஜூது பண்ணுவோம். எங்கே போய் அந்த நாகூர் தர்கால போய். அல்லாஹ் ரஹ்மானே, யோசிச்சு பாருங்க. நாகூர் தர்கா சென்னையில் தமிழ்நாட்டில் இருக்கு, ஆனால் அதுக்கு பிரான்ச் பாருங்க சிங்கப்பூர்லலாம் பிரான்ச் இருக்கு. என்னையா இது, சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பாருங்க. அதுக்கு தான் நான் சரி விடுங்க, விஷயத்துக்கு வாங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், ஒருத்தனை முட்டாளாகணுமா இப்லீஸ் என்ன செய்வான், அவனுக்கு ஷிர்க்கை கற்றுக் கொடுப்பான், ஷிர்க்கை அலங்கரிச்சிடும். நபிமார்கள் வந்தாங்க அறிவை கொடுக்கறதுக்கு, ஞானத்தை கொடுக்கறதுக்கு, புத்தியை சொல்லித்தரதுக்கு. ஷிர்க்கை விடுடா, தௌஹீதுக்கு வந்துடு, உனக்கு அறிவு வந்துடும். வலக்கது பாசன 16வது அத்தியாயத்தில் 36வது வசனம் எழுதி வச்சுக்கோங்க, படிங்க. வீட்டில் போய் ஒரு பெரிய வெள்ளை பேப்பரில் உங்கள் கையால், பிரிண்ட் அவுட்லாம் எடுக்காதீங்க, உங்கள் கையால் அந்த ஆயத்தை பார்த்து எழுதி, அந்த ஆயத்துக்கு என்ன தர்ஜமாங்கிறதையும் நான் அடுத்த வாரத்தில் கேட்பேன். நான் இப்போ சொல்லலை. அந்த தர்ஜமாவையும் கீழே உங்களுக்கு தெரிஞ்ச மலை மொழியிலையோ இங்கிலீஷ்லேயோ தமிழ்லையோ எழுதி அதை உங்கள் வீட்டில் பெருசாக பார்க்கும் பொழுதுன்னா, இதுதான் என்னுடைய வாழ்க்கை, இப்படித்தாங்கிற அந்த ஒரு நினைவூட்டலுக்கு பெருசாக வைங்க. புரியுதா? وَلَقَدْ بَعَثْنَا فِي كُلِّ أُمَّةٍ رَسُولًا أَنِ اعْبُدُوا اللَّهَ وَاجْتَنِبُوا الطَّاغُوتَ. இந்த ஆயத்தை நீங்கள் வந்து இன்ஷா அல்லாஹ் எழுதுறீங்க, எனக்கு காட்டணும் எல்லாரும். புரியுதா? எல்லாரும் என்ன செஞ்சுருக்கிறீங்கன்னு சொல்லி. உங்களுக்கு பெரிய, நீங்கள்லாம் பெரிய பெரிய டாக்டராக இருந்தாலும் ப்ரொஃபஸராக இருந்தாலும் உங்களுக்கும் ஒரு ஹோம்ஒர்க் கொடுப்போமே. என்ன சொல்லிட்டு இருந்தேன், அப்போ இந்த முட்டாள்தனத்தை வந்து ஒருத்தனுக்கு கொண்டு வரணும்னு சொன்னால் ஷிர்க்கை கொடுத்தா போதுங்க. இங்கே பாருங்களேன், பெரிய டாக்டராக இருப்பான், டாக்டர்னா அப்படியே கிட்னியை மாற்றுவான், ஹார்ட்டை ஆப்ரேஷன் பண்ணுவான், எல்லாம் பண்ணுவான், அவ்வளவு பெரிய அறிவாளி. அதை கண்டுபிடிப்பான், இதை கண்டுபிடிப்பான், என்ன இங்கேருந்து நிலாவுக்கு ராக்கெட்டை விடுவான். கடைசியில் பார்த்தா நம்முடைய களிமா சொன்ன ஒரு முஸ்லிமான பிள்ளைக்கு கூட யாரை வணங்கணும் யாரை வணங்கக்கூடாது, யார் கொடுக்கக்கூடியவன் யார் எந்த சக்தியும் மற்ற ஒரு ஜடப்பொருள்னு தெரியும். களிமா சொன்ன ஒரு முஸ்லிமான குழந்தைக்குள்ள ஒரு அறிவு அவனுக்கு இருக்காது. ஒரு கல்லுக்கு முன்னாடி போய் நின்று, ஒரு செங்கலுக்கு முன்னாடி போய் நின்று அவன் வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருப்பான். யோசிச்சு பாருங்க. என்ன சொல்ல வர அப்படின்னு சொன்னால், இப்போ அதே போல தான் இந்த ஷிர்க் இருக்குது. அதுக்கு ஒரு உதாரணம், அபு ரஜா அல் உத்தாரிதி ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க நாங்கள் எந்த அளவுக்கு கேவலப்பட்டிருந்தோம் ஷிர்கில், எந்த அளவுக்கு ஷிர்கில் கேவலப்பட்டிருந்தோம் அப்படிங்கிறத அவங்க சொல்லி காட்டுறாங்க பாருங்க. அதாவது நாங்கள் வந்து கற்களை, சிலைகளை செதுக்கி அந்த கற்களை வணங்கிக்கிட்டு இருந்தோம். ஒரு செதுக்கப்பட்ட சிலையை விட இன்னொரு அழகான சிலையை பார்த்துட்டா நாங்கள் அந்த சிலையை விட்டுட்டு அழகான ஒரு சிலைக்கு நாங்கள் சென்றுடுவோம். இதுதான் எங்களுடைய வழக்கமாக இருந்துச்சு. இந்தியாவில் உள்ள முஷ்ரிக்குகள் வந்து ரொம்ப மோசமானவங்க, கீழ்த்தரமானவங்கிறது என்னன்னு சொன்னால், அவர்கள் வணங்கக்கூடிய சிலைகள் இருக்குது பயங்கர விகாரமாக இருக்கும், பார்க்கறதுக்கு சைக்காது. அந்த மாதிரியான சிலைகளை கடவுள்களாக, கடவுளின் அவதாரங்களாக நம்பிக்கொண்டு அதை அவங்க வணங்குவாங்க. புரியுதா இல்லையா? அதனால தான் இந்தியாவுடைய ஷிர்க் இருக்குது. ஷிர்க்லேயே ரொம்ப மோசமான ஷிர்க்லேயே ரொம்ப மோசமான கொள்கை வந்து இந்தியாவில் உள்ள ஷிர்க்குடைய கொள்கை. அதனால தான் அவங்க வந்து செத்து போனவங்களெல்லாம் எடுத்து கடிச்சு தின்னுட்டு இருப்பாங்க. அதில் ரொம்ப முத்தி போனவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் உடம்புல ட்ரெஸ்ஸே போடாமல் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க, எப்போதும் சுடுகாட்டில் இருப்பாங்க. நல்லா தான் பாதுகாக்கணும். வாங்க விஷயத்துக்கு வாங்க. அப்போ என்ன சொல்ல வர்றாங்க, அபு ரஜா அல் உத்தாரிதி ரலியல்லாஹு அன்ஹு, நாங்கள் வந்து ஒரு சிலையை வணங்குவோம், அதை விட எங்களுக்கு இன்னொரு சிலை டாப்பாக தெரிஞ்சிருச்சுன்னா இதை விட்டுட்டு அந்த சிலையை எடுத்துப்போம். இப்படி நாங்கள் வந்து ஒரு சிலைக்கு பின்னாடி அடைஞ்சிக்கிட்டு இருப்போம். சரி, நாங்கள் பயணத்தில் போயிடுறோம், சிலையை எடுத்துகிட்டு போக முடியல, அப்போ என்ன செய்கிறது? அல்லது சிலை எங்களுக்கு சில நேரங்களில் இல்லாமல் போயிடுது, அப்போ நாங்கள் என்ன செய்கிறது? எப்படியோ எங்களுக்கு ஒரு கல்லையோ மண்ணையோ வணங்கணும். நாங்கள் என்ன செய்வோம்? மணலை குமிப்போம். மணலை குமிச்சிட்டு ஆட்டை, ஒரு பால் கறக்கக்கூடிய ஒரு ஆட்டை இழுத்துட்டு வந்து அந்த மணலுக்கு பால் அபிஷேகம் பண்ணுவான். அந்த மணலுக்கு குமியல்ல ஆட்டுடைய பாலை கறந்து விடுவாங்க, ஆட்டை நிற்க வச்சு. அந்த மணல் குமியல் புனிதமாயிடுச்சு.
அந்த மணலை கும்பிட்டு இருப்பாங்க. பாருங்க, சுப்ஹானல்லாஹ். அந்த மணலுக்கு முன்னாடி துவா செய்வாங்க. பார்த்துக்குங்க, ஷிர்க்கு எவ்வளவு கேவலமானதுன்னு, மட்டமானதுன்னு சொல்லிட்டு. அது இப்படி செஞ்சாலும் சரி, அல்லது முஸ்லீம்னு சொல்லிக்கிட்டு தர்காவில் போய் செஞ்சாலும் சரி. தர்காவை நம்பக்கூடியவர்களுடைய நம்பிக்கையை நீங்கள் ஒன்று ஒன்றா எழுதுங்க. 100 கணக்கில் 1000 கணக்கில் போய்கிட்டே இருக்கும். அல்ல என்ன ஒருத்தர் சொல்கிறாரு, சிங்கப்பூரில் பெரிய பணக்கார், சிங்கப்பூரில் ரொம்ப பெரிய பணக்கார், அந்த நாட்டில் வந்து கவர்மெண்ட்டுக்கு ஈக்குவலான ஒரு பெரிய பணக்கார், அந்த பயங்கர பணக்கார், ரொம்ப பெரிய பணக்கார். அவர் வந்து ஒரு சாதாரண ஒரு லேபர் மாதிரி இருந்தவர். அவர் அவ்வளோ பெரிய செல்வத்தை அல்லாஹ் கொடுத்தான் அவருக்கு. அவர் என்ன சொல்வாருன்னு சொன்னால், நான் ஏன் இப்படி பணக்காரனாக ஆனேன்னு சொன்னால், நான் நாகூர் தர்கா ஜியாரத்துக்கு வந்தேன். நாகூர் தர்கா ஜியாரத்துக்கு வரும் பொழுது நாகூர் தர்காவில் கட்டி போடப்பட்டிருந்த யானை அதுகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு துவா வாங்கிட்டு, யானைகிட்ட துவா வாங்கினாராம். வாங்கிட்டு நிற்கும் பொழுது அந்த யானை துதிக்கையால் பின்னாடி அவரை தள்ளிடுச்சு. துதிக்கையால் அந்த யானைக்கு ஏதோ உணவு கொடுத்துருப்பாரு, அது ஒரு பிரியத்தில் அவர் அப்படி தட்டி விட, யானை துதிக்கைகளை தட்டினா என்னங்க, அது லேசாக தட்டும், நம்மளால தாங்க முடியுமா? இவர் கீழே விழுந்துட்டாருங்க. அதுக்கு பிறகுதான் எனக்கு வாழ்க்கையில் பறக்கத்தே கிடைச்சிச்சு, செல்வமே கிடைச்சிச்சு. இன்னைக்கு நான் இவ்வளோ பெரிய செல்வந்தனா இருக்கிறேன்னு சொன்னா அதுக்கு என்ன காரணமா? என்னங்க காரணம்? எல்லாரும் கேட்குறீங்களா, விட்டுட்டு போயிட்டீங்களா? இந்த எதிர்த்து என்னடா என்னென்னமோ பேசிட்டு இருக்காருன்னு. அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த நாகூர் தர்காவுடைய யானை என்னை துதிக்கையில பின்னாடி தட்டி நான் கீழே விழுந்தேன் பாருங்க, அதுலேருந்து தான் நான் பெரிய பணக்காரனான பறக்கத்தானு சொல்லிட்டு வருஷத்துக்கு 50லேருந்து 100 பேரை கூட்டிக்கிட்டு அவருடைய சொந்த செலவில் நாகூர் தர்கா ஜியாரத்துக்கு வந்துடுவார், அஜ்மீர் தர்கா ஜியாரத்துக்கு வந்துடுவார். அப்புறம் 10-15 பேரை கூட்டிக்கிட்டு மக்கா மதீனாவுக்கும் போய்ப்பார். என்ன, எனக்கு தெரிஞ்சு நான் சிங்கப்பூரில் வேலை செஞ்ச காலம் வரைக்கும் இந்த பழக்கத்தை அவர் ரெகுலராக கடைபிடிச்சிக்கிட்டு இருந்தார். வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு எவ்வளவு பேரை கூப்பிட முடியுமோ, யாரெல்லாம் பக்தியோடு வர்றேன்னு சொல்கிறாங்களோ அவங்களெல்லாம் அவருடைய சொந்த செலவில் டிக்கெட் போட்டு இங்கேருந்து மெட்ராஸிலேருந்து நாகூருக்கு கூட்டிகிட்டு வந்து தங்க வச்சு பாவாட்ட துவா வாங்கி பறக்கத்து வாங்கி கூட்டிகிட்டு போகிறது, அப்புறம் அஜ்மீருக்கு கூட்டிகிட்டு போகிறது. இப்போ அபூ ரஜா உத்தாரிதி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, நாங்கள் எந்த அளவுக்கு முட்டாளாக இருந்தோம்னு சொன்னால், சிலை வணக்கத்தில் மூடர்களாக இருந்தோம் என்று சொன்னால், எங்களுக்கு வணங்குறதுக்கு சிலையே கிடைக்கலனா, வணங்குறதுக்கு சிலையே கிடைக்கலன்னா நாங்கள் வந்து மணலை குமிச்சு அந்த மணலுக்கு ஆட்டுடைய பால் அபிஷேகத்தை பண்ணி அதுக்கப்புறமா அந்த மணலை கும்பிடுவோம், மணல்கிட்ட துவா செய்வோம், அந்த மணலை சுற்றி வருவோம், தவாஃப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால், இன்னைக்கு நாகூர் தர்காவுடைய யானை என்னை தட்டி விட்டு தான் நான் வந்து பணக்காரனான, நாகூர் தர்காவில் வந்து கோழி வாங்கி விட்டேன், சேவல் வாங்கி விட்டேன், புறா வாங்கி விட்டேன், தகடு எழுதி போட்டேன், எனக்கு பறக்கத்து கிடைச்சிச்சின்னு சொல்கிறதுக்கும் என்னங்க நீங்கள் வித்தியாசத்தை பார்க்குறீங்க? யோசிச்சு பாருங்க. அதான் அந்த ஷிர்க்குங்கிறது அப்படிதான். அப்போ அடுத்து மற்றவர்கள் இதே போல் வந்து எப்படின்னு சொன்னால், அந்த நல்லவர்களுடைய உருவப்படங்கள், அவங்களுடைய சிலைகள், இதையெல்லாம் வந்து அதே போல் வந்து அவங்களுடைய அடங்கி இருக்கக்கூடிய அடக்கஸ்தலங்கள், அவங்க தங்குனது வந்தது, இந்த மாதிரி இடங்களையும் புனிதங்களாக ஏற்படுத்தி கொண்டு அங்கே போய் தங்குறது, அங்கே போய் அது இடங்களுக்காக நேர்ச்சி செய்கிறது, அங்கே இருந்துக்கிட்டு துவா செய்கிறது, அவங்கள நினச்சிக்கிட்டு அழுகிறது, வைக்கிறது, ஒப்பாரி வைக்கிறது, இதெல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள். அப்போ 2 விஷயம். ஒன்று அஸ்னாம், சொல்லுங்க அஸ்னாம், சனமுடைய பன்மை அஸ்னாம், சனம், சனம்னா சிலை, உருவம், விக்கிரகம், சரியா? இன்னொன்று இருக்கு வசன், வசனுடைய பன்மை அவுசான். இந்த அவுசானுங்கிறது குறிப்பா எதுக்காக வேண்டி சொல்லப்படும்னு சொன்னா, இந்த சாலிஹீன்கள் நல்லவர்கள் இருந்தாங்கள, முந்தைய காலத்தில் வந்து சான்றோர்கள், இறை வணக்கத்தில் ஈடுபாடாக இருந்த நல்ல மக்கள், அவர்கள் இறந்து போன இடம், அவர்கள் உட்கார்ந்த இடம், அவர்கள் வழிபாடு செஞ்ச இடம், மக்களுக்கு அவங்க போதனை செஞ்சு கொடுத்த இடம், அதே போல அவங்க பயன்படுத்திய பொருள்கள், இதையெல்லாம் புனிதமாக ஆக்கி கொண்டு அதை புனிதப்படுத்தி வழிபாடு செய்யறது இருக்குது. அதுதான் வசன் வழிபாடு. வாவ் ச நூன், குரான்ல 2 இருக்கு, வசனும் இருக்கு, சனமும் இருக்கு. இந்த முஷ்ரிக்குகளிடத்துல 2 மாதிரியான வழிபாடும் இருந்துச்சு. புரியுதுங்களா?
அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆக இவை அனைத்துமே சிலை வணக்கமும் அந்த அறியாமை காலத்தில் மிக உயரிய நெறியாக பின்பற்றப்பட்டு வந்துச்சு. இந்த மாதிரியான சிலை வணக்கங்களும் இதே போல வழிபாடுகளும் ரொம்ப ஒரு பெரிய ஒரு போற்றத்தக்க பண்பாடுகளாக அவர்களிடத்தில் இருந்தது. அப்படி இருக்கிறதோட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க விட்டுட்டு போன கொஞ்ச நெஞ்ச இபாதத்து சில விஷயங்கள் இருந்துச்சு பாருங்க, அதுவும் அவங்கள்ட்ட இருந்துச்சு. புரியுதுங்களா? அப்போ நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொன்னேன், அவங்க வந்து சிலை வழிபாடுகளை எதுக்காக வேண்டி செஞ்சாங்க? அல்லாஹ்விடத்தில் நெருக்கி வைக்கிறதுக்காக வேண்டி. அல்லாஹ்வை வழிபாடு செஞ்சார்களா இல்லையா? அல்லாஹ்வையும் வழிபாடு செஞ்சாங்க. ஹஜ்ஜுக்கு வருவாங்க, காபத்துல்லால இருந்து அவங்க இபாதத்து பண்ணுவாங்க, மினா போவாங்க, அரஃபா போவாங்க, முஸ்தலிஃபா போவாங்க, இபாதத்து அதுவும் இருந்துச்சு, திக்ரு அதுவும் இருந்துச்சு. ஆனால் அதே நேரத்தில் இந்த சிலை வழிபாடுகளை உற்ற மாட்டாங்க. இப்போ இந்தியாவில் உள்ள இந்த முஷ்ரிக்குகள் இருக்காங்களே, இவர்கள் டோட்டலாகவே இறை வழிபாடுங்கிறத மொத்தமாகவே விட்டுட்டு, புரியுதுங்களா, இவர்கள் மொத்தமாகவே சிலைகளை மட்டுமே வணங்குறதுனால தான் இவர்களை முஷ்ரிக்குன்னு சொல்லுவோம், காஃபிர்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? இன்னொரு வகையான காஃபிர் யாருன்னு சொன்னா, அல்லாஹ் ஒருவனை மட்டும் பரிசுத்தமான முறையில் வணங்காதவர்கள் இருக்காங்கல்ல, அவங்களும் காஃபிர். அதனாலதான் மக்காவில் இருந்த அந்த முஷ்ரிக்குகள் அவர்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தும் கூட, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தும் கூட, ஹஜ்ஜு உம்ரால அல்லாஹ்வை வணங்கக்கூடிய வருஷத்துக்கு ஒரு தடவை அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களாக இருந்தும் கூட, குல் யா அய்யுஹல் காஃபிரூன் அவங்கள அல்லாஹ் தஆலா எப்படி அழைக்க சொன்னா? நபிட்ட சொல்லி காஃபிர்னு அழைக்க சொன்னா. எதனால இந்த இடத்துல காஃபிர் அல்லாஹ் சொன்னா? தௌஹீதுடைய இபாதத்தை ஏத்துக்காதனால. எந்த இபாதத்தை? தௌஹீதின் அடிப்படையில் அல்லாஹ்வை வணங்காத காரணத்தினால. அதனால தான் தர்கா வழிபாடு செய்யக்கூடியவங்களும் காஃபிர்னு ஏன் சொல்கிறோம்? அவங்க லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்கிறாங்களே, ஹஜ்ஜுக்கு போகிறாங்களே, உம்ரா செய்கிறாங்களே, எல்லாம் அவங்க அல்லாஹ்னு சொல்ல தானே செய்கிறாங்க. ஏன் லா இலாஹ இல்லல்லாஹ்வே சொல்கிறாங்களே அப்படின்னு சொன்னால், அவங்க லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்கிறாங்களே தவிர லா இலாஹ இல்லல்லாஹ்வை செயல்படுத்துகிறாங்களான்னா செயல்படுத்துறது. லா இலாஹ இல்லல்லாஹ்வை செயல்படுத்தியிருந்தால் தௌஹீதுடைய இபாதத்தின் அடிப்படையில் வணங்கியிருப்பாங்க. அப்போ இவங்க வணங்குறது இருக்குது, இந்த தர்கா வழிபாடு செய்யக்கூடியவங்க அவங்க இபாதத்து பண்ணுறாங்க. அல்லாஹ்வை எப்படி இபாதத்து பண்ணுறதில்ல? தௌஹீதின் அடிப்படையில், அதாவது அல்லாஹ் ஒருவனை மட்டும் கலப்பற்ற முறையில் வணங்குவதில்லை. அல்லாஹ்வையும் வணங்குவாங்க, தர்காவுக்கும் வழிபாடு செய்வாங்க, அல்லாஹ்க்கும் சுஜூது பண்ணுவாங்க, கபருக்கும் சுஜூது பண்ணுவாங்க. அல்லாஹ் மேலேயும் நம்பிக்கை இருக்கும், அவுலியா மேலேயும் நம்பிக்கை இருக்கும். ஸோ அதனால தான் இவர்களையும் நம்ம காஃபிர்கள் என்று சொல்கிறோம். சரிங்களா? அல்லாஹும்ம ஸல்லி அலா நபியினா முஹம்மது. ஸோ அடுத்தது வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்ட காலத்தில், அதாவது மற்ற மதங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது பார்த்தோம்னு சொன்னால், அதாவது யூதர்கள் அவங்களுடைய நம்பிக்கை, அதே போல கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை, இது எல்லாமே வந்து சிலை வழிபாடுகளை கொண்டு டோட்டலாக கலக்கப்பட்டுருச்சு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தௌஹீதுடைய மார்க்கமே டோட்டலாக சிதைக்கப்பட்டு போயிருச்சுன்னு சொன்னால், அந்த இப்ராஹிம் நபியுடைய இஸ்ஹாக் நபியுடைய வாரிசில் வந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அடுத்து ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அவங்களுடைய அந்த வழித்தோன்றர்கள் அவங்களும் இஸ்லாமை போதிக்கிறதுக்கு தான் வந்தாங்க. அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க போதிச்ச மார்க்கமும் தௌஹீதுடைய அடிப்படையில் உள்ள இஸ்லாம்ங்கிற மார்க்கம் தான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போதிச்ச மார்க்கமும் தௌஹீதுடைய அடிப்படையில் உள்ள இஸ்லாமிய மார்க்கம் தான். ஆனால் இதுலேயும் அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னு சொன்னால், புரோஹித வழிபாடு, அப்புறம் உசேர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வழிபாடு, அப்புறம் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய இதை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்படியான எல்லா வழிபாடுகளையும், அதாவது டோட்டலாக முஷ்ரிக்குகள் மாதிரி நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் சிலைகளை அவங்க கொண்டு போகாட்டியும், நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் சிலைகளை கொண்டு போகாட்டியும், இந்த யூத மதமும் கிறிஸ்துவ மதமும் அதுவும் ஒரு வகையில் சிலை வணக்க வழிபாடுகளாகவும், அதே போல் டோட்டலாக இந்த அதாவது அந்தந்த மதங்களில் உள்ள அந்த பண்டிதர்கள், குருமார்கள்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மதத்தினுடைய சடங்குகளை நிறைவேற்றி செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்கல்ல, அவர்களையே டோட்டலாக சார்ந்து அவங்க எது சொன்னாலும் கேட்கறது, என்ன வணங்க சொன்னாலும் கேட்கறது, வணங்கக்கூடாதுன்னு சொன்னாலும் வணங்காமல் இருக்கிறது, எல்லாமே டோட்டலா அந்த குரு வழிபாடாக மாறிடுச்சு. குரு தான் எல்லாமே. அவரையும் வணங்குவோம், அவர் சொன்னால் ஹலால்னு சொன்னால் ஹலால்னு சொல்லுவோம், வேதத்தை நாங்கள் எடுத்து பார்க்க மாட்டோம். அதே போல் அவர் என்ன வழிபாடு எப்படி செய்ய சொல்கிறாரோ அப்படித்தான் வழிபாடு. இப்படியாக அந்த கிறிஸ்துவமும் யூத மார்க்கங்களும் மாறி போயிருச்சு. புரியுதுங்களா? இத்தகைய ஒரு காலகட்டத்தில் தான் அல்லாஹு தஆலா இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அதுக்கு முன்னாடி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் போதித்த அந்த தௌஹீதை
தௌஹீதின் பக்கம் அழைப்பது மிக முக்கியமான ஒரு தேவையாக இருந்துச்சு. அந்த நேரத்தில் தான் அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்புனா. அல்லாஹ் இந்த உலகத்தை படைச்சது இந்த உலகத்தை அப்படியே கொண்டு போகணுங்கிறதுக்காக வேண்டி கிடையாது. இந்த உலகத்தை முடிக்கணும், மறுமையை நிகழ்த்தணும், ஆகிரத்தை கொண்டு வரணும், நியாய தீர்ப்பு நாளை நிறுவனம், அங்கே முஹீதுகளுக்கு சொர்க்கத்தை கொடுக்கணும், முஷ்ரிக்குகளுக்கு நரகத்தை கொடுக்கணும். அப்போ இறுதியான ஒரு நபியை அனுப்ப வேண்டிய அந்த கட்டம் என்பது உருவானது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியா தேர்ந்தெடுத்து அந்த தௌஹீதின் பக்கம் அழைக்கக்கூடிய நபியாக அனுப்பினா. இன்ஷா அல்லாஹ் அதை பற்றி நம்ம அடுத்த அமர்வில் பார்ப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்ட போது இருந்த அரபுலகமும் அரபி அல்லாத மற்ற அந்த அஜமிகளுடைய சமுதாயமும் உலகளாவிய அந்த அந்த பகுதிகளில் எப்படி இருந்தாங்க, அந்த எப்படியான ஷிர்கான வழிபாடுகள் இருந்தாங்கிறது தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதோடு சேர்ந்து நம்ம இடையிடையில பல விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன் இந்த விஷயங்களை முதல்ல தெரியணும்னு சொன்னால், தௌஹீது எவ்வளவு முக்கியம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காலத்தில் அனுப்பப்படுறது எவ்வளவு அவசியமா இருந்துச்சு. அப்போ இப்படிப்பட்ட ஒரு காலத்தில் அனுப்பப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தாவாவை செஞ்சாங்க, எப்படி அவர்கள் மக்களிடத்தில் நடந்துக்கிட்டாங்கிறத அப்போதான் நம்ம சரியாக புரிஞ்சு கொள்ள முடியும். அதுக்காக வேண்டி இந்த ஒரு அதாவது பின் பக்கத்தினுடைய சரியான அறிவு, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்படுவதற்கு முன்பு அந்த மக்கள் எப்படி இருந்தாங்க, என்ன கலாச்சாரம், என்ன வழிபாடு, எத்தகைய ஒரு அறிவு அவங்களுக்கு எப்படி இருந்துச்சு. பல வகையில் அவங்க பெரிய கவிதை பாடக்கூடிய, அதே போல வீர தீரமான மற்ற விஷயங்கள் அவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் கூட தன்னுடைய இறைவன் யார் என்பதை அறிந்து கொள்வதில் எவ்வளோ ஒரு கீழ்த்தரமான முட்டாள்களாக இருந்தாங்க. அந்த ஷிருக்கு இருந்ததுனால அதை ஷிருக்கை ஒட்டி உள்ள கெட்ட குணங்கள், பெண் குழந்தைகளை புதைக்கிறது, கொள்ளையடிக்கிறது, மக்களை ஏமாத்துறது, வஞ்சகம் செய்வது, இந்த மாதிரியான கெட்ட குணங்களும் அவர்களிடத்தில் எப்படி இருந்துச்சு. அப்ப இபாதத்தும் கெட்டு, குணமும் கெட்டு, சமூகமும் கெட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியை தேர்ந்தெடுத்து அனுப்புறான். அவர்களுடைய இபாதத்தையும் சரி செய்வதற்கு, சமூகத்தையும் சரி செய்வதற்கு அத்தகைய ஒரு நபி தான் நமக்கு கொடுக்கப்பட்டாங்க. இது சம்பந்தமா நம்ம இந்த குர்ஆன் ஆயத்து பாருங்களேன், 3ல் 164, அதே போல் அந்த 3ல் குறிப்பாக 164 அந்த வசனங்களை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் படித்து பாருங்கள். அதே போல் சூரா அல் ஜும்ஆவுடைய 2வது வசனம், சூரத்துல் ஜும்ஆவுடைய 2வது வசனத்தை படித்து பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு புரிய வரும். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.